Good evening, everyone. So thank you so much for joining this 2 days webinar. Psychotherapy treatment for health problem. இதுதான் நம்ம டாபிக். ஸோ உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இதுல நிறைய இன்னோவேட்டிவான நிறைய முறைகள் வந்துருச்சு. பட் சம்பவ் அதை பத்தின விளக்கத்தோட கொடுக்கணும் அப்படிங்கறதா இந்த 2 days வெபினாரோட ஒரே ஃபோக்கஸ். அதாவது விளக்கம் அப்படின்னா இப்போ ஹெல்த் வைஸ்ல இன்னைக்கு நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய பிரச்சனை. சோ அதுக்கு மன ரீதியா நம்ம என்ன பண்ண முடியும், அது மூலமா சரி பண்ண முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது புரியாத புதிராவே இருக்கு. என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தா இப்ப என்ன பண்றது, ஆக்சுவலா எப்படி அந்த ஸ்ட்ரெஸ் வருது, அது எப்படி சரி பண்றது? ஓகே, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஹெல்த் நல்லா இருக்குமா? இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஸோ அதுல ஐ ஐ ஒர்க்ட் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் த பாஸ்ட் 15 years. ஐ ஃபவுண்ட் அ நியூ தெரப்பி கால்ட் காம்ஷியஸ். அதாவது காம்ஷியஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காம்னஸ், அந்த மனசை நிம்மதிப்படுத்துறது மூலியமா, நம்மளோட திங்கிங்கை மாத்துறது மூலியமா நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ஐ எம் டாக்டர் மெஹர் நித்யன். ஐ எம் சைக்கோதெரபிஸ்ட். சைக்கோதெரபிஸ்ட் அப்படின்னா உளவியல் சிகிச்சை வல்லுநர். உளவியல் அப்படிங்கிறது மன ரீதியா நம்மளுக்குள்ள என்னென்ன மாற்றங்களை உருவாக்கணும். மனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சிந்தனை சார்ந்தது. சோ சிந்தனை மூலமாவே நமக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த உருவாக்கலாம் அப்படிங்கறதா. சோ நீங்க எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்றத சேட்ல ஆட் பண்ணுங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன இருக்கும், ஜென்ரலா என்ன கேள்வி இருக்கும் இந்த ப்ரோக்ராமை பத்தி அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், மேபி ஹெல்த் ப்ராப்ளம். அதுக்காக நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்காக போயிருப்போம், ஆனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நீங்க நல்லாதான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள அந்த வலிகளோ வேதனைகளோ இருந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி பீப்புள் மோஸ்ட்லி இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களோட நேம் எழுதுங்க சேட்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்து அட்டன் பண்றீங்கன்றதை எழுதுங்க. பிளஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இல்ல எதுக்காக இதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை மாத்திரம் ஒரு சின்ன டீட்டெயில் கொடுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அட்டன் பண்ண பீப்புள்ல எதுக்காக அட்டன் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா, அவங்க போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஆனா டயக்னோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, நல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் ஜென்ரலா அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிலர் ரொம்ப வருஷமா ப்ராப்ளத்துல இருப்பாங்க, ஆனா நிறைய நிறைய டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் போயிருப்பாங்க, ஆனா சரியே ஆகாது. அந்த நோயில இருந்து அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். நான் இந்த டாக்டர் பார்த்தேன், அந்த டாக்டர் பார்த்தேன், இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ரஹீம், நீங்க விழுப்புரத்துல இருந்து அட்டன் பண்ணதா சொல்றீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களோட எல்லாருமே உங்க நேம் பிளஸ் எந்த ஊருன்னா இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஏன்னா உங்களோட பேரு தெரிஞ்சா உங்க கூட கனெக்ட் ஆகலாம். ஏன்னா சைக்கோதெரப்பியை பொறுத்த வரைக்குமே உங்க கூட பேசினா மட்டும்தான், உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்க பேரு தெரியணும், எந்த ஊருன்னு தெரியணும், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம், நீங்க என்ன பிரச்சனையில இருக்கீங்க, எதுக்காக இதை தெரிஞ்சுக்கணும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மோர் கனெக்ட் ஆகலாம். நீங்க ஒன்றும் இல்லை, ஜாலியா இருங்க, உங்க குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம் மாதிரி நினைச்சுக்கோங்க. என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதை உங்களுக்கு கேட்கறதுக்கான டைம் கடைசியில இருக்கும். இதை கேளுங்க. இதுல நடுவுல வர டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர்ல. இன்பிட்வீன் நான் ஏதாவது பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது வேலிட் பாயிண்டா இருந்ததுன்னா. சோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அதைய நம்ம ஒரு புதுசா ஒரு தேடுதலுக்குள்ள அதுல எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தங்களுக்கும் உங்க மூலியமா மத்தவங்களுக்கு போய் சேரும் இல்லையா? சோ அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு போய் சேரும். சோ இதுக்காக உங்களோட நேம் சொல்லுங்க, உங்க ஊரு, நீங்க எதுக்கு என்ன ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதை மாத்திரம் ஷேர் பண்ணுங்க. சோ 2 விஷயம். ஒண்ணு நோய்கள் இருந்திருக்கும், ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கு தான் நோயின்னு சொல்லுவாங்க, பட் வெளியில போய் செக் பண்ணும்போது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. 2வது, ரொம்ப நாள் ஒரு நோயில இருக்கும், ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு சொல்யூஷனே கிடைச்சிருக்காது. 20 years கூட சிலர்லாம் எங்க சொல்லியிருக்காங்க, மெடிசன் எடுத்துட்டே இருக்கேங்க, ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ப்ராப்ளமும் இருக்கு நம்மளுக்கு. சோ இதெல்லாம் ஜென்ரலா நிறைய பேர் கஷ்டப்படுறது. இப்போ ரீசெண்டா சில பீப்புளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னா, தேர் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி, நல்லா இருக்காங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா நியூஸ்ல, ஜிம் போறாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி வந்துட்டு போகுது லைஃப்ல, பெரிய இழப்பு மாதிரி எல்லாம் ஆயிடுது. இதெல்லாம் பெரிய கேள்விய
வந்து எழுப்புது. என்ன நடந்துச்சு, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த லைஃப்ல இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கு. அப்போ உடலுக்கு அப்போ என்ன வேணாலும் ஆகும், இதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளா கதைகளை வந்து இப்ப உருவாக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சின்ன சின்ன சங்கடத்துக்குள்ள போய் முடிஞ்சிடறோம். சோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. எந்த நோய்க்குள்ளேயும் நம்ம வந்து மாட்ட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இந்த இந்த இதையெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். எந்த நோய்க்குள்ளேயும் மாட்ட மாட்டோம். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். எந்த நோய்க்குள்ளேயும் மாட்ட மாட்டோம். நம்ம உடலுக்கு பெருசா எந்த நோயும் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே நல்லாதான் இருப்போம். எப்பவுமே அப்படின்ற அந்த மீனிங் என்னன்னா, ஈவன் when you reach 80 90 100 and 120 இயர்ஸ்லயும் நல்லதா இருப்பீங்க. the last it has to be nature அப்படிங்கறத நம்ம வந்து இந்த சைக்கோ தெரப்பியோட ஃபோக்கஸே. ஓகேங்களா? நோய்ங்கிறது அது என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகே. சோ நம்ம அதைய டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை பத்தி பேசணும், நான் ஆக்சுவலா இத பேசுறதுக்கு நான் குவாலிஃபைடா அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் 2 விஷயத்துல இந்த இடத்துல குவாலிஃபைடு. ஒண்ணு வந்து நான் எந்த இடத்துல குவாலிஃபைடு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணு நான் educational wise qualified, have done my doctorate in psychology. So அதை படிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்து I'm living this life. இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, இப்போ எனக்கு என்னோட ஃபேமிலி நான் வாழ்ற வாழ்க்கையை உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஐ எம் மதர் ஆஃப் 3 children. ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது இந்த சைக்கோ தெரப்பி அப்படிங்கறத நான் ரொம்ப டீட்டெயில்டா போய் ஹெல்த்துக்கு, எஸ்பெஷலி ஹெல்த்துக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சைக்கோ தெரப்பி அப்படின்னாலே வந்து இட் ஒர்க்ஸ் ஃபார் மென்டல் ஹெல்த். நம்மளுக்கு ஒரு ஆங்கர் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்கு, ஃபியர் இருக்குன்னா we can go to psychotherapist, will fix the problem, will lead a positive life. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். Why do we have to talk about health problem? உடல் சார்ந்த பிரச்சனையை ஏன் இந்த இடத்துல நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத தான் நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சோ இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்ம இப்ப வந்து டாக்டரேட் நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்குள்ள சில ப்ராப்ளம் வந்தது. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா, ஸ்கின் அலர்ஜி மாதிரியான சில ப்ராப்ளம். அந்த ஸ்கின் அலர்ஜி வரும்போது அப்ப எனக்கு பெருசா தெரியாது. நான் இந்த தெரப்பி எல்லாம் நான் டிசைன் பண்ணாதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்ல நான் ரொம்ப ஒரு மேபி அரௌண்ட் 15 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அதாவது மேபி என்னோட சின்ன வயசுல என்னோட பேரண்ட்ஸ் என்னை கூட்டு போயிருந்துருக்கலாம். பட் தட் வாஸ் த லாஸ்ட் இன்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் ஹாஸ்பிட்டல் போனதில்லை, மெடிசின்ன்றது எடுத்துக்கிட்டதில்ல. அது எதுக்காக போனேன்னா, எனக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கும் அது வந்து காலில் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. எனக்கு கையிலயும் இருந்தது. இந்த விரல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளேட்ல கட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னோட கையில இருந்தது. சோ அது எனக்கு என்னன்னு புரியவே இல்லை. சோ நான் டாக்டர்கிட்ட போயிட்டு மீட் பண்றேன். ஹி வாஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, இதுதான் சொன்னாரு, இது ஏன் வந்திருக்குன்றது தெரியாது. ஓகேங்களா? இந்த வேர்டு அவர் சொன்னாரு, இது ஏன் வந்திருக்குன்னு தெரியாது, ஆனா இது பேரு சோரியாசிஸ் அப்படின்னு சொன்னாரு. ஓகேங்களா? எக்ஸிமா ஆர் சோரியாசிஸ், இது பேர் அதுதான். ஈவன் ஃபார் த டெர்மட்டாலஜிஸ்ட் இது வரும். அதாவது தோல் டாக்டர்களுக்குமே இது வரும். ஏன் வருதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்ன மருந்துன்னு தெரியாது. இததான் சொன்னாரு. ஓகேங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர். சோ அப்போ அத கேட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாரு ஃபைனலா அப்படின்னா, நான் இப்ப உங்களுக்கு ஒரு மெடிசன் பிரெஸ்கிரைப் பண்றேன், இத போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம மேனேஜ் தான் பண்ண முடியும். இந்த மேனேஜ் பண்றதுக்காக நம்ம வந்து உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு தடவை திரும்பி வரும்போது நான் அதோட அந்த அளவு இருக்கு இல்லையா, அந்த மேபி அந்த அந்த மெடிசனோட சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அதைய வச்சு நான் மாத்தி மாத்தி உங்களுக்கு கொடுக்குறேன். அது எப்பாவது உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் ஆகும். அப்ப வந்து நம்ம அதுல இருந்து உங்களை மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணிக்கலாம்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுல இருந்து நீங்க வெளியில வர முடியாது, இது இப்படியே தான் இருக்கும், இதை மேனேஜ் பண்ணி நீங்க வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? சோ திஸ் வாஸ் த லாஸ்ட் இன்ஸ்டன்ட் ஐ வென்ட் டு ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஹாஸ்பிட்டல் போனதில்லை. சோ அப்ப நான் ரிட்டர்ன் வந்துட்டு நான் இதை கொஞ்சம் டீப்பா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு அதோட சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்துக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இருந்துட்டே தான் இருக்கும்னு அவர் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அப்ப இருந்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னா அது கூட தான் நம்ம வாழ்ந்தாகணுமா? சரி, இருந்துட்டே இருக்கணும்னா அதுக்கு எதுக்கு நான் மெடிசனை நோக்கி போறேன்? நான் அப்படியே இருந்துக்கலாம் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, என்னமோ ஒரு பதற்றமும் பயமும் தான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துது. மேபி நான் என் ஸ்கின்னை வந்து ஓப்பனா மத்தவங்களுக்கு காமிக்க முடியாது, அது கஷ்டமா இருக்கும். எனக்கு
வந்து அது ஒரு ஃபீல் வரும் இல்லையா? நம்ம நல்லா இல்லை, ஏதோ கஷ்டமா இருக்குன்றது ஃபீல் வரும். ஸோ அந்த அந்த இதுதான், அந்த மனசுல வந்து அந்த கஷ்டம் தான் நம்மளுக்கு இப்ப பிரச்சனையா, இல்ல வந்து வேற என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு. நான் என் கையை இப்ப இப்படி வச்சிருக்கேன், யாராவது பாக்குறாங்க கையில ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா அது என் மனசை கஷ்டப்படுத்துது. அந்த மனசை கஷ்டப்படுத்தாம சப்போஸ் என்னால ஓப்பனா வைக்க முடிஞ்சு இங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண தோண ஆரம்பிச்சது. ஸோ அதுல இருந்து தான் ஐ வென்ட் டு டீப்பர் இன் டு திஸ் ரிசர்ச். அதாவது ஹெல்த் சைக்காலஜி இது ரெண்டையும் நிறைய ஒர்க் பண்ணும்போது மைண்ட்ல என்ன சொன்னா, எதைய நம்ம எடுத்துட்டு வந்தா மனசு ரிலாக்ஸா இருக்கோ அப்போ உடம்பு மாறி வேலை செய்யுது. சில விஷயங்களை நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியே உடல் வந்து அதை உருவாக்குது. சில விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆனோம்னா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம். சோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்ப இதை நான் மறக்கணும். இப்ப என் கையில வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறத நான் மறக்கவே முடியல என்னால. ஏன்னா அதை நினைவுபடுத்திட்டே இருந்தா என் காலம் ஃபுல்லா அது இருந்துகிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த நினைவே இல்லாம நான் வேற விஷயத்துக்கு போக முடிஞ்சா நான் சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நானே எனக்குள்ள நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒர்க் பண்ணும் போதுதான் சில நிகழ்வுகள் வந்து தோண ஆரம்பிச்சது. ஸோ மைண்டை வந்து காமா வச்சுக்கிட்டா அப்போ வந்து பாடி ஒரு மாதிரி வேலை செய்யுது. மைண்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு பயம் பதட்டம் இருந்துச்சுன்னா பாடி வேற மாதிரி வேலை செய்யுது. ஸோ இந்த 5 காம்பனண்ட் தான் நான் டீப்பரா ஒர்க் பண்ணேன். என்னன்னா ஆங்கர், ஆங்ஸைட்டி, ஃபியர், டிப்ரெஷன், டென்ஷன். அதாவது டென்ஷன்னா உங்களுக்கு ரொட்டீனா ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்ம ஒரு டென்ஷனுக்குள்ளேயே இருக்கும். இந்த 5 காம்பனண்ட்குள்ள நோய்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது 5லயும் நம்ம கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், எங்கேயுமே நம்மளுக்கு டென்ஷன் இல்ல, கோபம் இல்ல, பயம் இல்ல, பதற்றம் இல்ல அப்படின்னா ஹெல்த்ல ஒரு வண்டர் நடக்குது. இததான் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயங்களா புரிஞ்சுது. ஓகே, நம்ம மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா இங்க போதும். ஆனா மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை நம்ம பொறுமையா ஒர்க் பண்ணலாம். நீங்க சொல்லியிருக்கீங்க சிலர்லாம் உங்களோட ஹெல்த் ப்ராப்ளம் என்ன, நீங்க எதுக்காக அட்டன் பண்றீங்கன்றத கிளாரிட்டியா சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 days இன்னைக்கு நாளைக்கு நீங்க கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஹ் புரிதல்கள் கிடைக்கும். அது மூலமா நீங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க வெளியே வரலாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்றத சொன்னேன். இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சொல்றேன். மதர் ஆஃப் 3 children. ஓகேங்களா? என்னோட 3 குழந்தைகளும் ஐ டெலிவர்ட் ஆல் மை பேபிஸ் அட் ஹோம். என்னோட ஃபர்ஸ்ட் சன் நான் பிறக்கும் போது என்ன நடந்ததுன்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? எனக்கு வந்து அதுல அந்த இன்ஸ்டன்ட் அந்த ஹெல்த் வைஸ் ஸ்கின்ல ஆனது இல்லையா, அதுல இருந்தே பெரிய லேர்னிங் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் மைண்டை காமா வச்சுக்கும் போது சில சூழல்கள் மாறுதுங்கிறதா என்னோட லேர்னிங். நான் அதுக்கு தகுந்த மாதிரி சில ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லாம் நான் ரொம்ப டீப்பா லேர்ன் பண்ணேன். ஸோ அப்ப வந்து எந்த சூழ்நிலையிலும் மைண்டை காமா வச்சுக்கிட்டோம்னா அந்த இடம் வந்து சூழல் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஸோ இது ஒரு லேர்னிங், நீங்க முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ எந்த சூழ்நிலையிலும் மைண்ட காமா வச்சுட்டா சூழ்நிலை நமக்கு ஃபேவரா மாறுதுங்கிறது தான். ஓகே, சோ என்னோட பேபிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 பசங்களும் அந்த குழந்தைகளா பிறந்து வளரும் போது இன்ன வரைக்கும் மை ஃபர்ஸ்ட் சன் இஸ் இன்னும் 11 years old. அவருக்கு மெடிசன் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு தெரியாது, ஹாஸ்பிட்டல்னா அந்த அனுபவமே சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு எதுவுமே அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா ஸோ எவ்ரி திங் இஸ் மைண்ட். நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மென்டல் ஹெல்த்ல. அந்த குழந்தை வளரும் போது இந்த வே வி ஆர் கிவிங் த கேர், லவ், அவங்கள பத்தி நம்ம புகழ்றது, பாராட்டுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கை இந்த பக்கம் சைடு தான் இருக்கணும் ஒழிஞ்சு இந்த பக்கம் நோய் சார்ந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுல ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல். ஸோ அதுல வந்து நான் எதையுமே வந்து ஏதாவது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ஒரு ட்ராமா உருவாகுதுன்னு பாருங்க. இதை ரொம்ப அழகா நோட் பண்ணிக்கங்க. சி நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், மேபி 10 years பேக் நம்ம இப்ப எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அம்மா அப்பா ஒரு குழந்தைய வளர்த்தும் போது அவங்கள லைட்டா ஹார்ஷா பேசினாலோ இல்ல கொஞ்சம் வந்து அவங்கள ஸ்ட்ரிக்டா வச்சுக்கணும்னு நினைச்சோம்னாலும் அது குழந்தைகளுக்கு வந்து ஒரு ட்ராமாவா மாறுது. இன்னைக்கு நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். அது பிடிக்கல அவங்களுக்கு, அதை பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆஹ் நம்ம கேர் கொடுக்கறோம்னு நினைச்சு அவங்கள ஸ்ட்ரிக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பிடிக்காது. இது நம்மளுக்கு தெரியும். இதுலயே கொஞ்சம் லைட்டா அடி, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஆளாகிறாங்க. இந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பண்றது இல்ல, யாருமே ஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல, அவங்களுக்கு பிடிச்சதை பண்றாங்க, அவங்கள நல்லா வச்சுக்கிறாங்க. சோ குழந்தைங்க எல்லாம் நல்லா வளர்றாங்க. அப்ப இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் சைடு இருக்காங்க இல்லையா, டீச்சர் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 years பேக்லாம் அந்த அடிங்கிறது இருந்துச்சு. இப்பெல்லாம் கம்ப்ளீட்டா இல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இன்னைக்கெல்லாம் வந்து நல்லா
புரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்ச மாதிரி கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ட்ராமாங்கிறது 2 விஷயத்துல நடந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. ஒண்ணு, அம்மா அப்பா ஏதாவது லைட்டா ஸ்ட்ரிக்ட் பண்ணும் போது குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது மூலியமா அவங்க வாழ்க்கையில ட்ராமான்னு சொன்னோம். 2வது, ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து உங்களோட டீச்சர்ஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மனசுல அதையே வச்சுட்டு இருந்துட்டு அது ட்ராமா வருச்சு. இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் இப்ப இல்ல. இந்த ரெண்டும் இல்ல. ஆனாலும் இப்ப ஒரு ட்ராமா ஒண்ணு உருவாகுது. என்ன ட்ராமான்னு பாருங்க. ஒரு குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்களேன், அது அந்த குழந்தைக்கு ட்ராமாவா மாறிடுது. ஓகேங்களா? சோ இப்ப இப்ப நம்மளுக்கு ரொம்ப கிளியரா இந்த பாயிண்ட் புரியணும். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பயம், பதற்றம், கவலைங்கிறது எப்படி உருவாகுதுன்னா நம்ம சின்ன வயசு கடந்து வரும்போது நம்ம ஒரு ஜாலியான வாழ்க்கையில வாழ்ந்து வந்துட்டோம்னா பெருசா நம்மளுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே இடத்துல எங்கேயாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் உருவாயிருச்சுன்னா அது குட்டி குட்டியா ரொம்ப கஷ்டங்கிறது இப்ப இழப்புகள் சார்ந்து இருக்கலாம். இப்ப யாராவது நம்ம முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ் பண்றோம் அப்படிங்கும்போது அது பெரிய ட்ராமா. பட் குட்டி குட்டியா அங்கங்க லைஃப்ல வந்து பிரச்சனைகள் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு சில மன சார்ந்த ஒரு சின்ன அழுத்தங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில எங்கேயாவது பாதிக்கும். ஆனா இப்ப இதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு வாழ்க்கை. ஆனாலும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஒரு ட்ராமா வருது. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் உங்க எல்லாத்துக்குமே. என்னோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து 1.5 years ஓல்டா இருந்தாரு. இப்ப ரைட் நோ ஹி இஸ் 11 years old. ஸோ அந்த 1.5 years ஓல்டா இருக்கும்போது அவரை வந்து நான் சும்மா மாலுக்கு போயிருக்கோம், நானு அவங்க பாட்டி எல்லாரும் போயிருக்கும் போது நான் ஏதோ ஒரு ஃபோன் கால்ல இருந்தேன். திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து எங்க விழுந்திருக்காரு, எங்கன்னு தெரியல. எக்ஸாக்டா அந்த ஸ்டெப்ஸ் ஷார்ப்பா இருக்கிறதுல எதுலயோ அடிபட்டுருச்சு. அவரோட தலையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடி, ரத்தம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அப்போ அவரு நான் அவர் அழுகிற சத்தம் கேட்டுதான் நான் பக்கத்துல போறேன். போய் பார்த்தா அது எப்படி நடந்துச்சுன்னே இன்ன வரைக்குமே தெரியாது. ஆனா பயங்கரமான ரத்தம் எப்படி இருக்கும்னா ஒரு பைப்ல இருந்து அந்த ரொம்ப வேகமா வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ளீடிங். நான் போயிட்டு தூக்குறேன் அவரை. தூக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாரும். அந்த ஈர துணியில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், போய் ஹோல்ட் பண்ணி அந்த குழந்தைய நான் என் மேல வச்சோம்னா அவர் கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு அப்படியே படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கேயும் ஹாஸ்பிட்டல் மாதிரி நான் எதுவும் யோசிக்கல, வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப வீட்டுக்கு வந்து அவரை படுக்க வச்சு 2-3 hours அவர் தூங்கிட்டாரு. எழுந்ததுக்கு அப்புறம் 2-3 hours கழிச்சு எழுந்த உடனே இந்த நினைவுகள் பாருங்களேன், இதுதான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நினைவுகள் இப்ப அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இந்த நினைவுகளை நான் நினைச்சு பார்க்கல. இப்ப அம்மாவா இப்ப நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னா குழந்தைக்கு அது ரீச் ஆகாது. இப்போ நினைச்சு பார்க்கல, என்னன்னா எனக்குள்ள ஒரு பதற்றம் வந்துருச்சு, ஐயோ என்னாச்சோ அப்படின்னு நான் ஒரு 2-3 தடவை அதையே யோசிச்சிருந்தேன்னா அதுதான் நினைவு. அப்ப நான் அதை கம்ப்ளீட்டா எனக்குள்ள கொண்டு போல. அந்த குழந்தையும் தூங்கி எந்திரிச்சு, அதுக்கு குழந்தைகளுக்கு ஜென்ரலா நினைவுகள் பெருசா இருக்காது. அப்ப அந்த குழந்தையும் அதை மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதையே நான் சப்போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துட்டு போயிருந்தேன்னா அது எப்படி ட்ராமாவா மாறி இருக்கும்னா நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் என்ன நடந்துச்சுன்னு A to Z நான் எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதுதான் அந்த குழந்தைக்கு ட்ராமாங்கிறது. நெக்ஸ்ட் டைம் அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா லைஃப்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு அந்த நினைவுகள் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி 1000 அந்த அட்ராக்ஷன் ஏற்படும். லைஃப்ல வந்து நம்ம எப்பவுமே எல்லாமே ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும், பெருசா பிரச்சனை எல்லாம் வரவே வராது. இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்போ குழந்தை பிறந்தா அந்த ஒரு 3 monthsல அது வந்து டேர்ன் ஆகும். ஒரு 5 monthsல வந்து உட்காரும். 7 monthsல கிரால் பண்ணும். ஒரு 8-9 monthsல அப்படி நடக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. தீஸ் ஆர் ஆல் கால்ட் நேச்சுரல் சக்சஸ். நம்ம யாருமே சொல்லி தரல, அதுவாதான் நடக்குது. இந்த மாதிரிதான் வாழ்க்கையில சின்ன சின்ன நிகழ்வுகள், நம்மளுக்கான சந்தோஷங்கள், நம்மளுக்கான சின்ன சின்ன செலிப்ரேஷன், நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணுங்கிறது நேச்சுரலா நடக்கும், அழகா இருக்கும். எல்லாமே நல்லதுதான் நடக்கும், எங்கேயும் கெட்டதெல்லாம் நடக்காது. சோ அது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம யோசிக்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பதற்றத்தை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மறுபடியும் போய் அது சார்ந்த சிலதெல்லாம் நீங்க யோசிக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனை வரும், ட்ராமா வரும். மறுபடியும் அதுல இருந்து அந்த குழந்தை வெளியில வர முடியாது. மென்டலி நீங்க ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டோம்னா அது திரும்ப திரும்ப நடக்குது. இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். திரும்பவும் எந்த ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்கறோமோ அது திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல நடக்கும். இப்ப நீங்க அழுத்தம் கொடுக்காம நீங்க கடந்து போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு உங்க வாழ்க்கையிலேயே நடக்கலைங்கிற மாதிரி நீங்க கடந்து போனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு பெருசா பாதிப்பும் ஏற்படாது, அது நடக்கவும் நடக்காது. இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அப்ப எப்படி சரியாகும்? ஃபர்ஸ்ட் வந்து
நீங்க நினைவுகள் அப்படின்னா அதுக்கு பெரிய பவர் இருக்கு. நீங்க யோசனைகளா கொண்டு வரும்போது இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பிரெயின்ல. அந்த நேரத்துல நீங்க எதை அழுத்தமா கவனிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உருவாகிற அந்த தழும்புகள் எல்லாமே. நீங்க அதை ரொம்ப கேஷுவலா பாத்துட்டீங்க, அது ஒண்ணுமே இல்லைன்னா அதுவா சரியாயிரும். ஏன் அதுவா சரியாகும்னா, நீங்க எதை ஒண்ணுக்கு ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுதான் அது டெவலப் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு அதுக்கு அந்த இடத்துல எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். நீங்க அதை பெருசா கவனிக்கலன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, பாடி பாடி இட் செல்ஃப் இட் ஹீல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க வேற எதுலயாவது கவனத்தை கொண்டு போயிட்டு விட்டுட்டீங்கன்னா குழந்தைக்கு அது நேச்சுரலா சரியாயிரும். இந்த இடத்துல நம்ம போராடுறதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. அதுல என்னாச்சு ஏதாச்சு, இதுக்கு பின்னாடி நம்ம உருவாக்குற அந்த கான்வர்சேஷன், அதுக்கான எமோஷன்ஸ், இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையை உருவாக்கு. சோ இது எனக்கு ஒரு பெரிய அந்த அந்த டைம்ல அவர் அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி நம்ம நினைக்கும் போதெல்லாம் ஓகே, இதை நம்ம நினைக்காம இருந்ததுனால, அதாவது அதை பத்தி பெருசா சொல்லாததுனால அவங்க ஈஸியா வெளியே வந்துட்டாங்க. ஆனா குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு தேவை அந்த ரெகக்னிஷன், அவங்க பண்ற குட்டி குட்டி விஷயங்களை என்ஜாய் பண்றது, என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் அவங்களை அப்படியே இன்னொரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது. அந்த ஐடென்டிட்டி சார்ந்து, அந்த ஸ்கில் சார்ந்து. இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப என்னன்னா, என்னோட லைஃப் ஸ்டோரியை நான் ஏன் ஷேர் பண்றேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்மளுக்கு ட்ராமாவை தான் கொடுக்குதுங்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருச்சுன்னா, இப்ப நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணோம். ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எப்படிதான் சால்வ் பண்றது, இதைதான் பொறுமையா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா இதுக்கு 5 காம்பனண்ட் தான். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களோட கோபம், உங்களோட பயம், பதற்றம், கவலை, எப்பவுமே உருவாயிட்டு இருக்கிற அந்த டென்ஷன், இந்த 5ஐயும் சரி பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கும். நம்ம சும்மா அசால்ட்டா சொல்லுவோம் கோபம் இல்லாம வாழ முடியுமா அப்படி சொல்லிட்டு. ஆனா அந்த கோபத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்கு. கோபம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ஒண்டர்ஸ் இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். அதாவது கோபம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா, மனுஷனா பிறந்த கோபம் இல்லாம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு, இதை ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா இன்னைக்கு உடல்ல வரக்கூடிய எல்லா வலிகளுக்கும் கோபம் தான் காரணம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப கோபத்தினால என்னென்ன வலி வருதுன்னு சொல்லிட்டு, இப்ப கோபம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி இருக்கும். ஓகேங்களா? கோபத்துல நிறைய வகைகள் இருக்கு. முக்கியமா சொல்றேன், இப்ப முதுகு வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எழுதுங்க, உங்க எல்லாருமே உங்க நேமு, எந்த ஊர்ல இருந்து அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சேட்ல எழுதுங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, கொடுக்காதவங்க ஆட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஹெல்த் வைஸ் பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பா உங்களோட ஹெல்த் வைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சோ உங்களோட பேரு, எந்த ஊரு, ஆஹ் புரியலைங்களா? ஓகே, சோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். சரண், சென்னையில இருந்து பேசுறீங்களா? என்னன்னா, இந்த 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 வெபினார் எதுக்காகன்னா, ஹெல்த் ப்ராப்ளத்தை, நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகளை மன ரீதியா சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அவேர்னஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது இன்னைக்கும் நாளைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மையாலுமே அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, தேங்க்யூ குமார், நாமக்கல்ல இருந்து நீங்க பேசுறீங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பிராக்டிசஸை நம்ம எடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் அவேர்னஸ். தேங்க்ஸ் கீர்த்தனா, ஈரோட்ல இருந்து நீங்க பேசுறீங்க. ஸோ உங்களோட நேமும் உங்களோட ஊரும் சொன்னீங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ராக்டிவ். உங்களுக்கான பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியுங்கிறத உங்களால நம்ப முடியும். கண்டிப்பாவே நீங்க எந்த ப்ராப்ளமும் இல்லாம வாழ முடியும். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் அதை பத்தி நம்ம பேசுறோம். சோ அப்ப இத்தனை நாள் நம்ம மனசு அப்படிங்கிறது வேற, அதுல வர பிரச்சனைகள் வேற அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப தேங்க்யூ ஸ்டாலின், நீங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறீங்கன்னு சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். இன்னும் இந்த கனெக்ஷன் இருக்கும் போது எனக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கான தேவைகள் என்னவா இருக்கும், இன்னும் எப்படி இதை அழகா உங்களுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத என்னால யோசிக்க முடியும். சோ அப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல மனசு சார்ந்த பிரச்சனைகள் உடல் நோயை உருவாக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், உடல்ல உருவாகிற நோய்கள் மனசு மூலியமா சரியாகுமா அப்படிங்கறதும் இப்ப நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வெளியே வருதுங்கிறத நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இப்ப இது வரைக்கும் என்ன நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா, இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ உமா சங்கர். பூபதி, நீங்க சேலம், இவங்க நாமக்கல்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, சோ இப்ப உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மன ரீதியா சரி பண்ண முடியுங்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ண 2 3 கேஸ் ஸ்டடியை உங்களுக்கு நான் சொல்றேன்.
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இது எப்படி உருவாச்சுன்னா, தேங்க்யூ ஷேக். நீங்க வந்து புதுக்கோட்டையில இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதா மீன் பண்றீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் ஆக்சுவலா நம்ம சொல்யூஷன் சொல்றோம். நம்மளோட செஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ முடியுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கும் உங்களுக்கு. குட்டி ஸ்ட்ரெஸ் கூட இல்லாம நம்ம நிறைய பேசுவோம். அது என்ன ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வாழ்க்கை அப்படின்லாம். பட் என்னன்னா ரியாலிட்டியில மனசு நிம்மதியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவரா தான் நடக்குங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்கறதா. என்ன ஃபேவர்? ஃபர்ஸ்ட் ஹெல்த். என்ன ஆனாலும் ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இதுல எந்த ஒரு ஆஹ், அதாவது இதுல நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பிளஸ் என்னோட ஃபேமிலிக்கு பண்ணது, பிளஸ் என்னோட கிளையன்ஸ். நான் 15 வருஷமா இந்த ஃபீல்ட வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, மென்டல் ஹெல்த் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவும் நான் மென்டல் ஹெல்த் ஒர்க் பண்றேன். ஆனா ஹெல்த்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எப்படின்னா, இப்ப வந்து வருவாங்க. இனிஷியல் டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி எல்லாம் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அங்க வரும்போது என்ன நடக்கும்? அவங்கள்ட்ட பேசும்போது ஜென்ரலா அவங்க குடும்ப சண்டை எப்படி உருவாச்சு, அவங்களுக்குள்ள கோபங்கள் எப்படி இருக்கு, அவங்க ஏன் ஒருத்தங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு, இதை தான் ஜென்ரலா பேசுவாங்க. இதுல இன் பிட்வீன் அவங்க எங்கேயாவது சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை. இப்பெல்லாம் நம்ம கேட்கிறோம், எனக்கு இந்த மாதிரி ஹெல்த்ல வந்து இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஏதாவது பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம செஷன்லாம் முடிஞ்சு போயிட்டு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து யாராவது ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருஷமா பேக் பெயின் இருந்துச்சுங்க, இப்ப இல்ல, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடிச்சு. ஏன்னா நம்ம டைரக்டா எடுத்தோம்னா ஹெல்த் நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணதே இல்லை. அவங்க சொல்லும் போதுதான் ஓகே, அவங்க நல்லா இருக்காங்க, காரணம் இதெல்லாம் அவங்க சரியா இருக்கு, சோ அதனால நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா. அதுல கொஞ்சம் டீப்பரா போகும்போது இந்த விமன் இருக்காங்க இல்லைங்களா, விமன் வந்து பீரியட்ஸ் பெயின் சொல்லுவாங்க. அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோபம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கும் போது அதை கம்மி பண்ணி பழகும் போது அது இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட்ஸ் ஆனா அது வந்து என்னன்னா, அதுக்கு வேற அவங்க நிறைய மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இல்ல எனக்கு அந்த பெயின் சுத்தமாவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல, உண்மையா நான் சொல்றேன், அந்த பெயின் சுத்தமாவே இல்ல. இதுதான் நான் நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த பெயின் சுத்தமாவே இல்ல அப்படிங்கறத தான் நான் மீன் பண்ண வருது. அதாவது பாடியில வந்து there are 3 level of calmness தான் நம்ம சொல்லி தருவோம். ஃபர்ஸ்ட் காம்னஸ் வந்து உங்களோட பிரச்சனை எப்போ ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரும்போது ரியாக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரியாக்ட் பண்றது கம்மியாகும் போது அந்த லெவல் 1 காம்னஸ்க்கு நம்ம என்டர் ஆகும். ரெண்டாவது, அந்த மாதிரியான இன்சிடென்ட் நம்மளை பாதிக்காதுங்கிற அந்த ஸ்டேட்ல ரெண்டாவது காம்னஸ்க்கு போவோம். ரெண்டாவது காம்னஸ்னா அந்த அந்த சூழலை மாத்தி அமைக்கிறது நம்ம சிந்தனை மூலமா, அது ரெண்டாவது காம்னஸ். மூணாவது, எல்லா சூழலும் உங்களுக்கு ஃபேவரா ஆகுற மாதிரி நம்ம சில பிராக்டிஸ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துலதான் நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டா லைட் வெயிட்டடா, எந்த இடத்துலயும் ஒரு பெயின் இல்லாம உங்களுக்கு தெரியும், அது ஒரு ஒண்டர் பண்ணும், ஆக்டிவா இருக்கும். 24/7 ஆக்டிவா இருக்கும். நீங்க ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குனீங்க, 4 மணி நேரம் தான் தூங்குனீங்க, உங்களுக்கு எந்த டயர்டும் ஆகாது. இதெல்லாம் வந்து நம்மளோட அந்த காம்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 4 5 காம்பனன்ட் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்குள்ள போகாம இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து அந்த நிம்மதி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா. சோ என்னோட கிளையண்டோட கேஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரே ஒரு கேஸ் சொல்றேன். ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. ஓகேங்களா. சோ அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, ஆஹ் அந்த பொண்ணு வந்து ரீசென்ட்லி மேரிட். ரீசென்ட்லினா ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்லதா இருந்தது கல்யாணத்தப்போ, ரெண்டு பேரும் ஜாலியா தான் கல்யாணம் பண்ணாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. ஏன்னா ஷீ ஸ்டடிட் ஹர் MBA. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வீட்லயே வந்து ஃபாதர் வாஸ் ரன்னிங் அ பிசினஸ், ஸோ வை டோன்ட் யூ டேக் கேர் ஆஃப் தட் அப்படிங்கும்போது இவங்க வந்து ஓகே, எனக்கு ஒரு பார்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஷீ ஸ்டார்டட் அந்த பிசினஸ்ல வந்து ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. சோ அந்த ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஷி ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அவங்க ஃபாதர் இன்லா வந்து ஷி யூஸ் டு அப்ரிஷியேட் ஹர், நீங்க இது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அதுல வந்து ஸ்லோவா என்னாச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இவங்கள்ட்ட அப்ரிஷியேட் வாங்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப பெருமையா சொல்றாரு இல்லையா, சோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ இதுக்காகவே ஒரு எஃபோர்ட் போடுறாங்க, இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அப்ரிஷியேட்காக அவங்க நிறைய வேலை செய்யும் போது ஷீ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் ஹர் இன்னும் ரொட்டீன். இப்போ ஒரு கரெக்டான நேரத்தில் தண்ணி குடிக்க முடியல, ஒரு லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி ஆகுது, ஈவினிங் ஒரு 6 o'clock போலான்னா 8 o'clock இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு டென்ஷன் வருது.
கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு இரிட்டேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. ஆனா அது அவங்களுக்கு எனிவே இந்த எண்ட் ஆஃப் த டே ஹி இஸ் அப்ரிஷியேட்டிங் ஹர். அதாவது அவங்க ஃபாதர்ல வந்து நீங்க நல்லா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி நல்லா போகுது அப்படிலாம் சொல்லும் போது அவங்க அதையும் பண்ண தயாராயிருக்காங்க. ஆனா எங்கேயோ ஒரு மூட் ஸ்விங் திடீர்னு வந்து போகுது, ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க, நைட் ஆனவங்க கம்ப்ளீட்டா பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க, கோவம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க இவங்க வந்து அந்த கோபத்தை அவர்கிட்ட வேற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கும் என்னன்னு புரிதல் இல்லாம அவரும் வந்து சில நேரம் அந்த டென்ஷனை காமிக்க ஆரம்பிச்சு, இதுதான் அவங்களோட ப்ராப்ளம். இதுக்காக தான் இங்க வந்திருந்தாங்க. இந்த நேரத்துல இந்த டென்ஷன்லாம் ஆகும்போது அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாம அவங்க ஏதோ சம் ஹெல்த் வைஸ் ஏதோ சொல்லியிருக்காங்க. போயிருக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, தென் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் டயக்னோஸ் பண்றாங்க. ஓகேங்களா. somehow her friend suggested her to go and meet me and she came here. When I was talking to her, she opened up இந்த ஹாஸ்பிட்டல் போனது, இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணது. அப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது இவங்க எல்லா ப்ராப்ளம் சொல்றாங்க. அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கிற சில ஸ்ட்ராங்கான பிலீவ்ஸையும் சொல்றாங்க. பிலீவ்ஸ் வந்து அவங்க அம்மா சோ அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னா, எப்பவுமே ப்ராப்பரா நம்ம அந்த டைமுக்கு ஃபுட் எடுத்துக்கணும், அந்த டைமுக்கு அந்தந்த வேலைகளை பண்ணணும். இதெல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயம் இப்ப வந்து பயங்கரமா ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம சரியா எடுத்துக்கல, இது ஹெல்த் பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா வேலை செஞ்சு அதெல்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஒண்ணு நம்ம சரியா எடுத்துக்கல எதையுமே, அது இப்படிதான் எடுத்துக்கணும்ன்றதுதான் ரூல்ஸ். ஏன்னா நம்ம சின்ன வயசுல அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் ரூல்ஸ், நான் அதையே பிரேக் பண்ணிட்டேன், அப்ப எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற அந்த டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு அந்த தைராய்டு ப்ராப்ளத்தையும் உருவாக்குது. அவங்களோட அந்த பிசிஓடி, பிசிஓடிங்கிறது இது ரொம்ப கிளியரா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நீங்க அது இன்னைக்கு நேத்தெல்லாம் உருவாயிராது. ரொம்ப நாளாவே நம்மளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். ஓகேங்களா. கோபத்துல நிறைய வகை இருக்கு. நான் உங்களுக்கு முடிஞ்சா இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அதை நான் சொல்லிடுறேன். சோ அந்த கோபங்கள் வந்து எப்படி கோபம்னா, ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு சின்ன பொண்ணா நம்ம வளர்ந்து வரும்போது வீட்டுக்குள்ள வந்து அம்மா வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நீ இது இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்ல, இன்னும் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்ல. இது வந்து ஒரு கோபத்தை கொடுக்கும் அம்மா மேல. சோ அம்மா மேலன்னு இல்ல, அவங்க சொன்ன அந்த விஷயத்து மேல. சோ அந்த மாதிரி கோபங்கள் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கொடுத்தாங்கன்னா அப்பதான் சில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும். பிசிஓடி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்க யாரா இருந்தாலும் நீங்க செக் பண்ணிட்டு கூட என்கிட்ட சொல்லுங்க. சோ அப்ப அந்த கோபம், அந்த அந்த இடத்துல அந்த கோபம் இப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு கோபமா வருது. இங்க வந்து நல்லாதான் அவங்க ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க, இங்க எதுவுமே குறை இல்லை. ஆனா என்னன்னா அவங்க மேலேயே ஒரு கோபம், நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் என்னை பாத்துக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற அந்த கோபம் வந்து அதை ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதனால வந்து அந்த தைராய்டு இஷ்யூஸ்லாம். ஷி அட்டெண்டட் ஆல் மை செஷன்ஸ். எண்ட் ஆஃப் த டே அவங்களே சொன்னாங்க அந்த பாடியில வந்து சேஞ்சஸ் வந்தது, ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்தது அது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் ஷி ஸ்டாப்ட் ஆல் த மெடிஷன்ஸ். இப்போ என்ன ஒண்டர்னா, சில இடத்துல போயிட்டோம்னா இப்படி உருவாயிடுச்சுன்னா இதை மேனேஜ் பண்ணும், யூ ஹாவ் டு கோ ஃபார் லாங் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பிரேக் பண்றோம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இமோஷன்ஸ பத்தின ஒரு பெரிய கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைஃப்ல பேசுற விதமே மாறும். ஒருத்தங்கள்ட்ட பேசுற விதம், ஒருத்தங்கள்ட்ட நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ, இல்ல அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணா நல்லா இருக்குமோ, அதுல எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டி வந்துரும். நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிற முயற்சி செய்யும் போது அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சோ இப்ப நான் இந்த கேஸ் எதுக்கு சொன்னேன்னா, அதாவது ஒரு நார்மலா நம்ம போயிட்டு இருக்கு, அங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் இல்ல, வெளியில எக்ஸ்டர்னலான சில ப்ராப்ளம் வருது, அது மூலியமா அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகுது. அதுல வந்து அவங்க நார்மலா நான் மறுபடியும் திரும்ப ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வரும்போது அவங்க ஹெல்த்ல வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வருது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ரொம்ப ஈஸியா போயிட்டு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருப்போம், இந்த மாதிரி நேத்துல இருந்து தலைவலி அப்படின்னு. ஆனா முந்தா நேத்துல இருந்து வீட்டுல சண்டைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. சோ அந்த சண்டைன்ற விஷயத்த நமக்கு தான் தெரியும். அந்த சண்டையினால உருவான கோவம் தான் அந்த தலைவலியை உருவாக்கி இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பேசுறதுக்கு ஆஹ் நம்ம சரியான பீப்புள் இல்லை இல்லையா. சோ அப்ப அந்த ஹெட்டேக்கு மாத்திரம் சொல்லுவோம். அப்ப அந்த ஹெட்டேக்கு மாத்திரம் நம்ம சொன்னோம் அப்படின்னா
ஹெட்டேக்க மாத்திரம் நம்ம அப்படி சொல்லும் போது அவங்க அதுக்கான மெடிசன் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த ப்ராப்ளம் எப்பவுமே இருந்துட்டே தானே இருக்கும். நம்ம சண்டையோ இல்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன குடும்பத்துல வரக்கூடிய சச்சரவுகளோ அது இருந்துட்டே தான் இருக்கும். அப்ப அதையே சரி பண்ணணும் அப்படிங்கறதுதான் இப்ப அவேர்னஸ். ஓகேங்களா. சோ அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள், நம்ம ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் ஏற்படக்கூடிய குட்டி குட்டி உறவு சிக்கல்கள், இதெல்லாமே நம்மளோட எமோஷனலி நிறைய விஷயத்த வந்து மாத்தி அது மூலியமா ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம குட்டி குட்டியா ஒரு டெக்னிக் குள்ள போயிடலாம். ஏன்னா இப்ப ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. என்ன அவேர்னஸ் வந்திருக்குன்னா, ஹெல்த் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மனசை நிம்மதிப்படுத்தும் போது அதுல மாற்றங்கள் வருது. இதுதான் அவேர்னஸ். ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹ் ஓகே. ராஜபாண்டியன் வந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பயம் ஒண்ணு வருது, ஹார்ட் பீட் ஹையாகுதுன்னு சொல்றாரு. எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன். ஓகே. சோ சரணும் அதான் சொல்றாரு, ஃபியர் எமோஷனல் பிளாக்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு இருக்கு. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் கேளுங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம பேசுறதே வந்து இந்த டாபிக் தான். ஃபியர் அப்படின்னாலே நாங்க தான் அதுல நம்ம கான்சியஸ் தெரப்பில தான் வந்து எக்ஸ்பர்ட். ஃபியருக்கு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா. என்ன மாதிரி பயமா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியில வரலாம். டிசினஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆஹ் இந்த வெர்டிகோ டிசினஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அதுவுமே குட்டி குட்டி பதற்றங்கள் தான். பயம் பதற்றம் அதுதான் அதெல்லாம் அதை அக்ரிவேட் பண்ணும். சோ நம்ம இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், இந்த 5 விஷயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க அட்டன் பண்ணுவீங்க இல்லையா. அப்ப வந்து இன்னும் டீப்பரா ஹெல்த்தை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, மனசை நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுமா தீபிகா? நீங்க ஸ்டூடெண்டா? ஓகே, தேங்க்யூ. நம்ம அதுக்கும் உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மனசை நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நிம்மதியை போய் நீங்க இன்னைக்கு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வருவீங்க இல்லையா, அப்ப நீங்க வந்து சொல்லுவீங்க ஹெல்த் வைஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு கோர் ஃபோக்கஸ் வந்து ஹெல்த்ல எப்படி நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. நான் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே என்னோட பர்சனலான சில எக்ஸ்பீரியன்சஸ், பிளஸ் என்னோட ஃபேமிலியில என் குழந்தைகளை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன். அப்ப அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணும் போதுமே வந்து இப்போ என்ன நடக்குது, குழந்தைகளை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்த் வைஸ்ல எந்த இடத்தையுமே நம்ம ரொம்ப போய் பதற்றப்படாம இருந்தோம்னா அவங்க வாழ்க்கையில அந்த ட்ராமா உருவாகாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் ஓரளவுக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தெரியும் ட்ராமாங்கிறது என்னன்னு தெரியும். மன பாதிப்புகள் அதிகமா உருவாக்கக்கூடிய சூழல்கள். ஓகேங்களா. அதான் ட்ராமா. மன பாதிப்பை அதிகமா உருவாக்குற ஒரு சூழல். எப்படி உருவாகும், நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு டீச்சர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்மளை தப்பா பேசிட்டாங்க. அது ஒரு மாதிரி வருத்தத்துக்கு எடுத்துட்டே இருக்கும் இல்லையா, ஒரு ரொம்ப நாள் நம்ம அதை மனசுல வச்சுட்டே இருப்போம். இந்த மாதிரி சூழல்கள். இப்ப வீட்டுல வந்து அப்பா வந்து திடீர்னு இதெல்லாம் இப்ப இல்ல, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்தது. அப்பா வந்து கூட்டு வந்து பயமா அடிச்சிடுறாரு. ஆனா அது அந்த மாதிரி அவர் அடிச்சதே கிடையாது, பட் திடீர்னு அடிச்சிடுறாரு. இது வந்து மன பாதிப்பை உருவாக்குற அந்த சூழல். ஓகேங்களா. சோ இதெல்லாம் தான் ட்ராமா. அது வாழ்க்கையில் நடந்த ட்ராமா. இது என்ன பண்ணும், இதே மாதிரி பேட்டர்னையும் உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப அங்கங்க குட்டி குட்டி பயம் வந்துட்டு போகும், அங்கங்க ஒரு பதற்றம் வந்துட்டு போகும், என்ன ஆகுமோங்கிற ஒரு கேள்வி வந்து உருவாகும். ஸோ அது வந்து உருவாக்க கூடாதுங்கிற அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம், இப்போ வேர்ல்டு மென்டல் ஹெல்த் அந்த ஆர்கனைசேஷன் மூலியமா அந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ட்ராமாவை நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்டா வந்து பேரண்டிங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைய அன்பா பாசமா எப்படி கொண்டு போகலாம். ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் வந்து எல்லா பக்கமும் ஸ்ட்ராங்கா, இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து யாரையும் அடிக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா நம்ம எல்லாருமே ரொம்ப அழகாவும் வளர்த்துறோம். ஸ்கூல்லயும் ரொம்ப கேர் இருக்கு. இது வந்துச்சு. ஆனாலும் ஏன் இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அக்ரவேட் ஆயிட்டே இருக்கு. நீங்க எந்த நியூஸ் பார்த்தாலும் 40% இப்போ அதிகமாயிருக்கு, டிப்ரெஷன் லெவல் அதிகமாயிருக்கு. ஏன் சொல்றாங்கன்னா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல் மூலியமா ட்ராமா அதிகமாகுது. எப்படி அதிகமாகுது, சும்மா குழந்தை நடந்துட்டு இருக்கு, கீழே விழுந்துருது, தலையில லைட்டா அடிபட்டுருச்சு, தூக்கிட்டு
பதறி போய் ஓடுறோம். பதறி போய் ஓடும்போது அந்த சூழல்ல நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க டாக்டர் சொல்ற அந்த வேர்ட்ஸ் மேபி ட்ரிகர் ஆகுது, பயப்படுத்துற மாதிரி இருக்கு. இல்ல வந்து அந்த அந்த சூழல் அங்க போனாலே நமக்கு தெரியுது இல்லையா, அந்த மிஷின்ஸ், அந்த டிவைசஸ், இதெல்லாம் ஒரு பயங்கர வித்தியாசமா இருக்கு நம்மளுக்கு, ஒரு நார்மலா இல்ல. இது வந்து டிராமாவை கொடுக்குது, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்குது. சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுது, மறுபடியும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அக்ரவேட் பண்ணுது. சோ நம்ம அதுக்கு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னதான் பண்றது, இப்போ நம்ம எப்படி சரி பண்றது? ஒண்ணும் இல்ல, காமா இருந்து குழந்தைகிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி நடந்துச்சுன்றதை எடுத்துட்டு போகாம பேசாம வச்சாலே அது சரியாது. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வருது இல்லையா, உண்மையாலுமே செஸ்ட் பெயின் இருக்கு, அப்ப நான் என்னதான் பண்றது? அப்ப அதுக்கு நம்ம சில காம்னஸ் டெக்னிக்கை தெரிஞ்சுட்டு நம்மளோட தாட்ஸை மாத்தும் போது நம்மளோட பாடி வந்து நமக்காக சில ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் உருவாக்கி நம்மளை ஆரோக்கியப்படுத்துது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, உண்மையாலுமே இதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு, லைஃப் ஜாலியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான், ஜாலி தான், ஹாப்பினஸ் தான், வெற்றி தான், எதுவுமே ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும். லைஃபை வந்து ஃபுல்ஃபில்டா நம்ம வாழ்ந்துட்டு போகணும், அவ்வளவுதான். இதுக்கான சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருந்தோம்னா எப்பவுமே நிம்மதி இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸ் நம்ம நல்லா இருப்போம். ஓகேங்களா? சோ இது வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம எக்ஸாக்டா டெக்னிக் வந்துடலாம். என்ன பண்ணணும்? ஓகே, எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. எதுவும் யாரும் நம்ம விருப்பப்பட்டு பண்றதில்ல, வழி இல்ல, வலிக்குது, கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே முடியல. சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி தேடுதலுக்கு உள்ளாகுறோம். ஓகே, இப்ப ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, காம்னஸ்னா என்ன அப்படிங்கறத லைட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். தாட் வந்து ஸ்டாப் ஆன காம்னஸ், உங்களோட எண்ணம் வந்து ஸ்டாப் ஆன காம்னஸ். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அது வந்து ஸ்டாப் ஆகாது. ஆனா கவனத்தை வேற இடங்களுக்கு மாத்தும் போது காம்னஸ் வரும். ஆனா அந்த மாத்துற இடம் வந்து ஒன்னே ஒண்ணுதான், நம்மளோட உடல் தான். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் காம்னஸ் வந்து உங்க பிரீத்திங் கவனிச்சாலே இருக்கு. லைட்டா உங்களோட பிரீத்திங்கை நீங்க கவனிச்சீங்கன்னா காம்னஸ் உருவாகுது. ஆச்சரியமா இருக்கு. அதே காம்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் உங்க பிரீத்திங் கூட இருக்கும்போது காமா இருக்கு, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. சோ இதை இன்க்ரீஸ் பண்ணும். நான் 10 செகண்ட்ஸ் காமா இருக்கேன், எனக்கு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் காமா இருக்கணும். ஓகே, இன்னும் டீப்பரா நமக்குள்ள போகணும். என்ன பண்ணும்? நமக்குள்ள போகணும்னா பாடியோட அவேர்னஸ் வேணும். ஸ்லோவா ஸ்லோவா அந்த அவேர்னஸ் பில்ட் பண்ணும். அப்படியே உங்களோட ஃபிங்கர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். யூ டோன்ட் ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க ஐஸை ஓபன் பண்ணிட்டே உங்களோட ஃபிங்கர்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களோட லாஸ்ட் ஃபிங்கர்ல இருந்து ரைட் ஹேண்ட்ல அந்த உங்களோட அந்த பெருவிரல் வரைக்கும் அப்படியே ஸ்லோவா அதை கவனிச்சு பாருங்க. அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஃபீல் இட். அது எங்க இருக்குன்னு அப்படியே கவனிச்சு பாருங்க. 10 செகண்ட்ஸ் காம்னஸ் 20 செகண்ட்ஸ்க்கு பில்ட் ஆகும். தென் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் பாடி. அப்படியே ஸ்லோவா லெஃப்ட் ஹேண்டையும் அப்படியே ஃபீல் பண்ணி ஒவ்வொரு ஃபிங்கரையும் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், அது நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரியும். இதுதான் காம்னஸ் அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோல் என்னன்னா, இந்த டேர்ம் முடிஞ்சா வந்து எழுதி வச்சுக்கோங்க. சி ஜென்ரலி ஐ யூஸ் பிபிடி. ஆனா என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தேர் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் மீ. அதனால தான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் பிபிடி. நான் உங்க கூட அப்படியே பேசும்போதே யூ கேன் டேக் சம் பாயிண்ட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு டேக் மச் பாயிண்ட்ஸ். வி ஹேவ் புக்ஸ், நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அதே சமயத்துல குட்டி குட்டி பாயிண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தா யூ கேன் டேக் இட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களோட பாடி மேல ஒரு கவனம் வந்துச்சு, உங்க கை விரல்களை ஃபீல் பண்றீங்க, காம்னஸ் வருதா? அதே இன்னும் டீப்பரா போய் உங்க கால் விரல்களை எல்லாம் ஃபீல் பண்ணி பாக்குறீங்க. இது அப்படியே காம்னஸ் டெவலப் பண்ணும். ஓகேங்களா? ஆனா இது எப்படி இன்னும் பழக்கப்படுத்துறது அப்படின்னா, இந்த டேர்மை மாத்திரம் எழுதி வச்சுக்கோங்க. டோன்ட் கோ வித் ரியாலிட்டி, கோ வித் வாட் யூ வாண்ட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டேர்ம். இதை வந்து ஐ டிசைன்ட் இட். நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் இதை சொல்லுவேன். டோன்ட் கோ வித் ரியாலிட்டி, கோ வித் வாட் யூ வாண்ட். என்னன்னா, இப்ப வந்து நீங்க வெளியில போறீங்க. ஓகே, உங்களோட ரொம்ப நாள் பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என் லைஃப்ல நிறைய பிரச்சனை எல்லாம் உன்னாலதான் அப்படின்றாரு.
சோ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஒரு டென்ஷன் ஒண்ணு வரும் இல்லையா? சோ அந்த டென்ஷன் கூட இப்ப கவனம் போயிருச்சு. இப்ப என்ன பண்ணும்? உங்க பிரீத்திங் இதெல்லாம் நம்ம அவ்வளவு பொறுமையா பண்ணுவோமா? டக்குன்னு நம்மளுக்கு ட்ரிகர் ஆகாதான்னு நீங்க நினைக்கலாம். திஸ் இஸ் வாட் த கண்ட்ரோல். நம்மளுக்கு என்ன தேவை? ஆரோக்கியமான உடல் தேவை. இதைதான் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும். அது மட்டும் தான் நம்மளோட ஒரே ஒரு கவனம். மத்ததெல்லாம் நம்மளுக்கு ரெண்டாவது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஹெல்த் தாண்டி எதுவும் இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப என்னன்னா, அந்த இடத்துல ரியாலிட்டி என்ன? இப்ப உங்க ஃப்ரெண்ட் வராரு, அவர் வந்து இந்த வேர்டை சொல்லிட்டாரு. சோ நீங்க என்ன பண்றீங்க? ஸ்லோவா அதுக்குள்ள கவனத்து போனாதான் அந்த எமோஷன்ஸ் பில்ட் ஆகும். சோ நீங்க உடனே உங்களுக்குள்ள உங்களோட பிரீத்திங் கவனிச்சு உங்க பாடியை ஃபீல் பண்றீங்க. இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் காம்னஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் காமா இருக்கும். இப்ப நான் ரெண்டாவது காம்னஸ்க்கு தான் இப்ப உங்க ஃப்ரெண்டோட அந்த இதை நான் சொல்ல வரேன். அதாவது இப்ப என்ன, இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருது. ஓகே, இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணீங்க, இப்பதான் நீங்க அவரை பாக்குறீங்க. அப்போ அப்ப இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்க எதிர்பார்க்கல. அப்ப இவர்கிட்ட இருந்து என்ன வார்த்தையை எதிர்பார்த்திருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். தீஸ் ஆர் ஆல் ட்ரிக்கி, பட் சம்ஹவ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளுக்கு தேவை காம்னஸ். காம்னஸ் பில்ட் பண்ணும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்னஸ் எங்க இருக்கு? நமக்குள்ள வந்தா இருக்கு. பிரீத்திங்கை கவனிச்சு நம்ம பாடி கொண்டு வந்தா இருக்கு. ரெண்டாவது காம்னஸ் எங்க இருக்கு? இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து இது மாதிரி சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி லாஸ்ட் 10 years I'm into all the problems, these are all happened because of you அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பயங்கர ஒரு டென்ஷன் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, டென்ஷன் வந்தா பாடியில எல்லா ப்ராப்ளம் உருவாகும். இதான் அவேர்னஸ். இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டோம். வேணா டென்ஷன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. என்ன பண்ணும்? என்ன பண்ணும்னா, இப்ப அப்படியே நீங்க அந்த காம்னஸ் ஒரு செகண்ட் பார்த்துட்டு மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின். இவர்கிட்ட இருந்து என்ன என்ன எதிர்பார்த்தோம்? என்ன சொன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும்? இவர் என்ன சொன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளா உன்னை மிஸ் பண்ணிட்டேன், நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் வந்து என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்குமா? இல்ல இன்னும் கேட்கணும், வேற என்ன அவரு சொல்லியிருந்தா நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம்? வேற என்ன சொல்லியிருந்தா சந்தோஷமா இருந்திருப்போம்னா, உன்னை பார்த்தவொன்னதான் எனக்கு வந்து என் லைஃபே வந்து இன்னும் மீண்டு வந்த மாதிரி இருக்கு, ஐ மிஸ்ட் யூ லாட் அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமா? இந்த மாதிரி எப்படி அந்த செகண்ட்ல யோசிக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு பிராக்டிஸ் இருக்கு. அது ஸ்லோவா பண்ண பண்ண அது உங்களுக்கு வந்துரும். இதெல்லாம் வந்து தாட்டை சேஞ்ச் பண்றது. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னா, உங்க மூளை இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒண்டர் பண்ற ஒரு ஒரு ஏரியா. என்ன பண்ணும்னா, நீங்க என்ன தாட்டை கொண்டு வரீங்களோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ராஜ் பாண்டியன் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த தாட்டை சேஞ்ச் பண்றதை சொல்லிட்டு உங்களுக்கு மறுபடியும் கிளியரா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொன்னோன்னு ஒரு ட்ரிகர் ஆகும் போது நீங்க அதுக்குள்ள போயிடக்கூடாது. டோன்ட் கோ வித் ரியாலிட்டி, கோ வித் வாட் யூ வாண்ட். இதுதான் நம்ம எழுதி வச்சுட்டே இருக்கணும் எப்பவுமே. அப்ப ரியாலிட்டி என்ன? அவர் வராரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இதுக்கு நீங்க அந்த இடத்துக்கு நீங்க ரியாக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறது. இப்போ ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் பேசின அந்த டாபிக்ல இருந்து ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்ப என்ன பேசணும்? என்ன கொண்டு வரணும் உங்களுக்குள்ள? அவரு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரோ, இல்ல வந்து உங்களை பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷமே வருதுங்கிற மாதிரி சொல்றாரோ, அப்படிங்கிற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதைத்தான் அவர் சொல்ல வராருங்கிறத நீங்க இந்த இடத்துல உங்களுக்குள்ள யோசனையா மாத்தணும். ஓகேங்களா? இது எப்படி பாசிபிள்? அவரே இப்படி கிளியரா சொல்லிட்டாரு, இந்த இடத்துல நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் தாட். உங்க தாட்டை நீங்க உங்களுக்காக பயன்படுத்தணும். மூளை என்ன பண்ணும்? இது ரொம்ப நம்ம தெளிவா வச்சுக்கணும். அத என்ன விஷயத்த உங்களுக்குள்ள எடுத்துட்டு போனீங்களோ அது அதோட ஒரே வேலைதான். அதுக்கு தெரிஞ்ச வேலையா கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அதான் ஒரே வேலை பண்ணும். ஆனா அது என்ன மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இப்போ அது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குங்கிறது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கணும்னா, ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அது அது மூலியமா நிறைய பாசிட்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல செக்ரேட்டே ஆயிட்டே இருக்கும். சோ அப்ப சூழல்களை நமக்கு எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தாட்டை மாத்தும் போது அந்த இடத்துல உருவாகுது. உடனே வந்து அவர் வந்து நம்மளை பார்த்தோன்னே, நிறைய நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்கிற மாதிரி ஒரு செகண்ட் நீங்க யோசிக்கும் போது உங்க மூளை ரிலாக்ஸ் ஆகும். நம்மளுக்கு தேவை ரிலாக்ஸேஷனை பில்டு பண்ணும்போது சூழல் நமக்கு ஃபேவரா மாறுது. இது உண்மையான விஷயம். அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா, உடனே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருந்து திடீர்னு மாறுறாரு. See, all my clients, they experienced, all those things. நீங்க அதை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் your mind might say, இப்போ உங்க உங்க நம்பிக்கையோ இல்ல உங்களோட, இப்ப நான் கேட்கும் போது உங்களுக்குள்ள சில விஷயங்களோ ஒத்துக்காம கூட சில நேரம் இருக்கும். உங்க மனசு வந்து அது எப்படி பாசிபிள் அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கும்.
இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கேள்வி ஓகே, தீஸ் ஆர் ஆல் லேர்னிங், ஸோ டெஃபினெட்லி ஆப்வியஸ்லி வில் கெட் சம் கொஸ்டின்ஸ். அது ஓகே. ஆனா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு முயற்சிக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அங்கதான் ஒன்றே வரும். நீங்க அந்த மாதிரி ஒவ்வொரு சூழல்லையும் டக்குன்னு ரியாக்ட் ஆகாம, ரியாக்ட் ஆகும்போது தான் நம்மளுக்கு எல்லா விதமான நோய்களும் உள்ள வந்துருது. நம்ம ரியாக்ட் ஆகக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன வேணுங்கிறத ஒரு செகண்ட் மாத்தி அமைக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் ஆகணும். ஓகேங்களா? அந்த அந்த மாத்தணும். எனக்கு இவர் இப்படிதான் சொல்லணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா உங்க மூளையில இருந்து உருவாகக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு இருக்கணுங்கிறது இப்ப அவேர்னஸ். அப்ப என்ன நான் நினைச்சா எனக்கு சந்தோஷமான கெமிக்கல் உருவாகும், ஏன் பாசிட்டிவான கெமிக்கல் உருவாகணும் அப்படின்னா அது மூலமா தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கும். நம்மளோட ஆரோக்கியம் அந்த இடத்துல நல்லா இருக்கு. அப்ப அந்த இடத்துல மாத்தி நீங்க சிந்தனையை யோசிச்சுட்டீங்கன்னா இது காம்னஸ் லெவல் 2ன்னு சொல்லுவோம். மன நிம்மதி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல பாதிப்பு இருக்காது. நீங்க அவரை கடந்து போனா கூட நீங்க அந்த அந்த விஷயத்த நீங்க எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவர் ஒண்ணு என்னமோ சொன்னார் இல்லையா, அதை எடுத்திருந்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பாயில் ஆயிரும். 2 ஹவர்ஸ் ஸ்பாயில் ஆனால் ஓகே, ப்ரொடக்டிவிட்டி போயிரும். நம்ம என்ன நினைச்சு போனோமோ அது வந்து கம்மியாயிரும். அதை தாண்டி என்ன நடக்கும்னா உங்களுக்கு நிறைய அங்கங்க உங்களோட ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன ப்ராப்ளம் உருவாகும். ஓகேங்களா? சோ ஹெல்த் வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாதுகாக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நம்ம மூளை வேற இவ்வளவு தூரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதுகிட்ட சிந்தனை போகும்போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் வேற உருவாக்குது. சோ அந்த சிந்தனையை ஹோல்டு பண்ண முடியுமா, அதை நம்மளுக்கு ஃபேவரா மாத்த முடியுமானா ஒரு குட்டி டெக்னிக், அதை நம்ம லேர்ன் பண்ணி அப்ளை தான் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன, எப்படி ஒவ்வொரு செகண்டும் இந்த மாதிரி மாத்திட்டே இருக்குமானா இல்ல, இது வந்து ஒரு பேட்டர்ன். நீங்க அதை இனிஷியலா கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அது உங்களுக்கு அந்த மாதிரி மாத்தி கொடுத்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னது, நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே நம்மள சந்தோஷப்படுத்துற மாதிரி மட்டும்தான் நடக்கணும் இந்த வாழ்க்கையில. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனே உங்க லைஃப்ல வரக்கூடாது இல்லையா, இப்படி சொல்லவே கூடாது அவரு. அப்ப எப்படி அது மாறும்? ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல்ல என்ன வேணுங்கிறத கிரியேட் பண்றது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வேர்டு எழுதிக்கங்க, டோன்ட் கோ வித் ரியாலிட்டி, கோ வித் வாட் யூ வாண்ட்ங்கிறது. இப்ப சொல்றதையும் இது எழுதிக்கங்க. இந்த இந்த லைஃப்ல நிறைய கிரியேட் ஆயிருந்திருக்கும். நீங்க அந்த கிரியேட் ஆனதை நீங்க பார்த்து ரியாக்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்க மனக்கண்ணுல நீங்க உருவாக்கி அதுக்கு ரியாக்ட் ஆகிறத பில்ட் பண்ணும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். உலகம் வந்து நிறைய விஷயத்த உருவாக்கி வச்சிருச்சு. சோ உருவாக்கி வச்சதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் ஆனோம்னா நம்ம மனசு பாதிக்கப்பட்டு உடல் வந்து நோய்களை உருவாக்கும். இதுக்கு பதிலா உலகம் உருவாக்கி வச்சிருக்க நிறைய நிகழ்வுகளுக்கு நம்ம ரியாக்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணிட்டு, கண்ட்ரோல்னா அதுக்கு ரியாக்ட் ஆக வேணாம், அது வேண்டாம் நம்மளுக்குன்னு முடிவு பண்ணிட்டோம், அது வேண்டாம் இல்லையா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், என்ன வேண்டாம், என்ன வேண்டாம்னா இப்ப நீங்க போறீங்க, ஏதோ ஒரு மாதிரி 2 நாளா ஒரு கஷ்டமா இருந்து போறீங்க, டயபிட்டிஸ் சொல்லிட்டாங்க, உடனே வந்துட்டீங்க. இது வந்து டயபிட்டிஸ்ங்கிறத உலகம் உருவாக்கி வச்சிருக்கு, ஏன் நீங்க அதுக்கு ரியாக்ட் ஆகுறீங்க? அப்ப அதை ஸ்டாப் பண்ணலாம். அந்த ரியாக்டாக ஸ்டாப் பண்ணலாம். என்ன வேணும், என்ன வேணும்னா இப்ப ரீசெண்டா வந்து நீங்க ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பொட்டிக்ல வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் ரெகுலர் கஸ்டமர்னு ஒரு கிரைட்டீரியால கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. இவங்கள வச்சு அப்படியே கொஞ்சம் பில்ட் பண்ணி அவங்க அதை அப்படியே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அதுக்கான சில சேஞ்சஸ் வேணும். அதுக்கு சேஞ்சஸ் வேணும்னா நீங்க அதுக்கான கம்யூனிட்டியோட நீங்க போயிட்டு கனெக்ட் ஆக போறீங்க. நிறைய பீப்புள் உங்க லைஃப்ல வர போறாங்க. சோ அந்த அந்த இடத்துல உங்க பாடியில ஒரு ஸ்ட்ரென்த் வருதுன்னு நீங்க ஏன் மாத்தி யோசிக்க கூடாது? அந்த மாத்தி யோசிச்சா, அந்த உண்மையாலுமே நீங்க மாத்தி யோசிக்கும் போது அந்த கவனத்தை நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒண்டர் நடக்குது. அது என்ன ஒண்டர்னா நம்மளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, அப்படி நீங்க சொல்ற மாதிரிலாம் இருந்தா ஏதாவது ஒண்ணு நடுவுல நடந்துச்சுன்னா என்னங்க பண்றது அப்படின்னு தான் மோஸ்ட்லி பீப்புள் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணும் நடக்காதுங்கிறது மேல ரொம்ப ஸ்ட்ராங் கான்பிடென்ட் வேணும். உண்மையாலுமே உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம மேபி 100 years, 120 years, the last day has to be natural. அதை விட்டுருங்க. the last day should be natural. அது ஓகே, அது அது நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். அதான் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நல்லா செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க ரொம்ப ஏஜ் ஆகி நம்ம இதாகும் போது. சோ அந்த ஓகே, பட் முன்னாடி அப்படி ஏதாவது ஆயிருமானா ஒண்ணும் ஆகாது. ஏன் ஒண்ணும் ஆகாது? இந்த இப்போ உலகம் உருவாக்கி வச்சிருக்கிறது அப்படின்னா these are all the terms. இந்த டேர்ம் சொல்லுவாங்க. அந்த டேர்மை உள்வாங்கன்னா நீங்க அது ரிலேட்டட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, நம்ம இந்த 30-40 வருஷமா நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த செல்ஸ் ஆக்டிவ் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பாடியில கொண்டு வரும்.
ஓகேங்களா. சோ அந்த கவனத்தை கம்மி பண்ணிட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மனக்கண்ணுல உருவாக்குங்க. மனக்கண்ணுலன்னா உங்க உலகத்தை உருவாக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வாழ்க்கையை அழகா தானே வாழணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல ஒரு பிளசண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும். எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும். இவ்வளவுதான் நம்மளுக்கு வேணும். இதைய ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும். யாருமே நமக்காக கிரியேட் பண்ண மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில என்ன வேணுங்கிறத இந்த வாழ்க்கையில யாருமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் கிரியேட் பண்ணணும். அதனாலதான் ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னா, உங்களுக்கு பர்பஸ் இருக்கு, இந்த லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா நீங்க நல்லா வாழ்ந்துருவீங்க. அது கம்மியா இருக்குன்னா யாரோ உருவாக்கி வச்ச கோல்குள்ள போய் நீங்க மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா. யாரும் உருவாக்கி வச்சதுன்னா, இப்ப ஒரு ரீசெண்டா நம்ம எல்லாரும் தெரியும், நீங்க நிறைய படிப்பீங்க இல்லையா, அந்த பிசினஸ் லைன்ல கூட ஒரு பார்மா கம்பெனி வந்து அவங்க டார்கெட் சொல்லியிருக்காங்க. இந்த இதுதான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டார்கெட்டுக்கு யாரு இப்ப போயிட்டு மாற்றுதுன்னா, இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் எனி கோல் இன் யுவர் லைஃப், வில் பி த எக்ஸாக்ட் பீப்புள் ஃபார் தேர் டார்கெட். அப்ப நமக்கு கோலை உருவாக்கிக்கணும். நம்ம எதை நோக்கி போறோம், என்ன நடக்கணும், எது நடந்தா நம்ம லைஃப்ல நல்லா இருக்கும். அப்ப உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, திஸ் இஸ் நாட் த ப்ராப்ளம், திஸ் ஆர் த சேஞ்சஸ், நோ திஸ் இஸ் ஹேப்பனிங். ஏன் நடக்குதுன்னா நான் அதுல ஸ்ட்ராங் ஆகணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸோ ஒரு கோலோ ஒரு விஷனோ இருக்கும். அந்த விஷனுக்காக இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு அடாப்டேஷனை கொடுத்துட்டு இருக்கு. ஆர் இட்ஸ் ஆல் கிவிங் சம் ப்ரிப்பரேஷன் டு ரீச் மை கோல். இல்ல இது ஒரு ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் உருவாக்குதுன்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? அப்படி நம்ம சொன்னோம்னா, நம்மளுக்காக தான், நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லாத்தையும் நமக்காக தான் பயன்படுத்தணும். நம்ம உடம்புல வர்றது இன்னொருத்தங்களோட பிசினஸ்க்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம. நம்ம உடம்புல என்ன வந்தாலும் நம்ம பிசினஸ்க்காக பயன்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும்? நமக்குள்ள வர எல்லாமே நமக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ ஆஹ் ஆஹ் கஷ்டமா இருக்க நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? வலி வந்தா என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாங்க முடியாத அளவுக்குலாம் இங்க வலி வராது. எல்லாமே நம்ம தாங்க முடியற வரைக்கும், தாங்க முடியற அளவுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு எதுவும் சிரமமாலாம் எதுவும் முடியாது. என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு எங்கேயோ ஒரு கோபமோ டென்ஷனோ கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் மாறும். நம்மளுக்கு ஒரு பயம் பதற்றம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாறும். ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண கத்துக்கணும். ஒரு டென்ஷன், கோபம், பயம் இதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நிம்மதியா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா, எது நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, கோவிட் அப்போ எப்படி மனுஷங்களோட அந்த இது அதிகமாச்சு. உண்மையான நோயினாலயா பயத்தினாலயா? நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம். பயத்தினாலதான் மனுஷங்க வந்து இறந்து போனாங்க. மத்தபடி எதுவுமே உண்மையான நோயின்னு இங்க எதுவும் ரிப்போர்ட் கொடுக்கல. அப்போ பயம் வந்து என்ன வேணாலும் பண்ணுது. நம்ம அதை மாத்திரம் வெளியில வரலாம், அதுல மாத்திரம் இருந்து வெளியே வரலாம். மறுபடியும் போய் பார்க்கலாம். ஹெல்த் ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ அப்போ இப்ப வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே இது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படிங்கிற அந்த தாட்டை கம்மி பண்ணிட்டு, இது எதுவா இருக்கும் அப்படின்னா, நான் நாளைக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி உருவாக்க போறேன், அதுக்காக சில பெரிய பெரிய விஷயங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கான சில சேஞ்சஸ் என் பாடியில உருவாகிறத ஃபீல் பண்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நம்ம மாத்தி யோசிக்கும் போது, அந்த உங்களுக்காக வர சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பில்ட் பண்ணுது. உங்களோட லைஃப்ல அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை அச்சீவ்மெண்டா மாத்துது. அப்ப என்ன உடல்ல என்ன, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன் பாத்தீங்களா, என் லைஃப்ல நடந்த அந்த ஸ்கின் அலர்ஜி. டாக்டர் போய் என்ன சொன்னாரு? டாக்டர் போயிட்டு என்ன சொன்னாருன்னா, இது ஏன் வருதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ அங்கேயே அவங்க கிளியரா சொல்றாங்க ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்புறம் எப்படி நம்ம நம்புறோம்? ஏன்னா சொல்லியிருந்தாங்க, ஓகே பாருங்க இதனாலதான் வந்துச்சு, நீங்க என்ன பண்ணணும், இதை மாத்திரம் எடுங்க, இன்னும் 2 நாள்ல சரியாயிரும் அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே, ஒரு நம்பிக்கை வரும். ஆமா ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வருதுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பதிலு. ரெண்டாவது வந்து லைஃப் லாங் எடுக்கணும். அப்ப நான் எடுக்காமயே நான் நல்லா இருந்துட்டு போறேனே அப்படிங்கிறது தானே இப்ப நம்மளுக்கு தோணுது. நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கங்க. டயபிட்டிஸ் நீங்க போறீங்க, என்ன சொல்றாங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, லைஃப் லாங் மெடிசன் எடுங்க. இப்ப இங்கேயே நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருது இல்லையா, நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க, லைஃப் லாங் எடுங்க. அப்ப இது என்ன, அப்ப நம்மளுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அப்ப என்னன்னா, சோ சம்திங் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாடியில வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு தேடுதலை தேட வேணாம். நேத்து நம்ம இப்படி சாப்பிட்டோம், அதனாலதான் இன்னைக்கு வந்து வயிறு வலி வருது, இப்படிலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஏன் வருதுங்கிறதுக்கு பதில தேட ஆரம்பிச்சீங்கன்னா தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது. ஆனா என்னன்னா, நீங்க சைக்காலஜில வந்து ஒரு இது இருக்கு, டெவலப்மெண்டல் சைக்காலஜில எவ்ரி ஸ்டேஜ்ல டெவலப்மெண்டல் growth இருக்கு. எவ்ரி ஸ்டேஜ்ல டெவலப்மெண்டல் growth இருக்கு. ஆனா எந்த growthமே வந்து வலியாவும் வேதனையாவும் தான் வருது. ஒரு பாடியில டிஸ்டர்பன்ஸ் தான் உங்களோட growth-ஆ இருக்கு.
சோ நம்ம அப்படியே எடுத்துட்டு போலாமே. நம்ம பாடியில திடீர்னு ஒரு நடந்து போறோம், ஒரு செஸ்ட் பெயின் வருது, ஏன் இதை வந்து உடனே இந்த விஷயத்தை எல்லாம் கொண்டு போய் மனசுல போட்டு அதுவாதான் இருக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம அது வந்து ஒரு நல்ல ஒரு சிம்டம். நம்ம இவ்வளவு நாள் ஒரு வேலையில தான் இருந்தோம், இப்போ பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கான ஒரு மாற்றம் தானே நம்ம மாத்தி அமைச்சோம்னா அங்க எல்லாம் சரியாயிருது. ரியலாவே இது நடக்குது. நீங்க உங்களுக்கு டவுட் என்னவா இருக்குன்னா, அப்போ உண்மை இல்லையா இவ்வளோ விஷயங்கள்லாம் அப்படின்னா, அதெல்லாம் மனசுல நம்மளுக்கு பயம் பதற்றம் இருக்கிற வரைக்கும் உண்மைதான். நம்ம அதுல இருந்து வெளியில வந்தோம்னா மட்டும்தான் உண்மை இல்லை. ஓகேங்களா. சோ அப்ப இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கோபமோ பயமோ பதற்றமோ கவலையோ இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எப்போ நம்ம என்ன நமக்குள்ள ஃபீல் பண்ணணும்னா காம்னஸ் கொண்டு வரணும். காம்னஸ் எப்படி வரும்னா கவனத்தை மாத்தும் போது வரும். கவனத்தை எங்க மாத்துறது? பாடிக்குள்ளதான் மாத்தணும். பிரீத்திங்கை தான் லைட்டா கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி டோ டு ஹெட் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ஒரு காம்னஸ் வருது. அந்த காம்னஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வு நம்மளை பாதிச்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட், நேத்து வந்து நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க உங்க ஃப்ரெண்டு, இன்னைக்கு வந்து உங்களை பத்தி ஏதோ தப்பா பேசிட்டாங்க, அது உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன் ஸ்டாப் பண்ணணும்னா இதையும் எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூளைக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க போய் சொல்றீங்கன்னா, அதாவது அந்த சிந்தனை ஆர் செல்ஃப் டாக், நம்ம யார்கிட்டயே பேசுறது, மூளைக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது என்ன நடக்கணுமோ அதையே தான் நடக்கிற மாதிரி சொல்லணும். என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சொல்லக்கூடாது. என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சொல்றதுதான் நோய்ங்கிறது. என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி சொல்லும் போது மூளைக்கும் பவர் இருக்கு. அது என்ன பண்ணும்? அதுக்கான சிக்னல்ஸை என்விரான்மெண்டோட கிரியேட் பண்ணி அந்த சூழலை உருவாக்கிரும். அப்ப இங்க வந்து என் ஃப்ரெண்ட் வந்து நேத்து என்னை பத்தி தப்பா சொன்னாரு அப்படிங்கறத நினைச்சிட்டு இருந்தோம்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கான இமோஷன்ஸ் பில்ட் ஆயிரும் நெகட்டிவா. சோ நம்ம இப்ப அதை ஸ்டாப் பண்றோம். எது மனசு கஷ்டப்படுத்துதோ அந்த எண்ணத்துக்கு ஸ்டாப் தான் பண்ணும். அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. நீங்க எத்தனை தடவை வேணாலும் ஓட விட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி நோய் தான் வரும். அப்ப அதை ஓடவே விடக்கூடாது. அது வரவே கூடாது. மூளைக்குள்ள போவே கூடாது. இப்ப இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்துருச்சு. பிரீத்திங் கவனிச்சுட்டு உங்க பாடி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த தாட் அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, அதை அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. இப்ப அவர் என்ன சொல்லியிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும்? அவர் என்ன சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும்னா, உங்களோட வேல்யூஸ் பெருமையா சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும். உங்களை பத்தி ஒரு நல்லதா சொல்லியிருந்தா சந்தோஷமா இருக்கும். இவர் நல்லதா சொன்னாருங்கிறத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுது. எப்படி இல்லாத ஒண்ணு நம்ம நினைக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இல்லாத ஒண்ணுங்கிறத விட the people, the behavior, everything is controlled by us. உங்க பக்கத்துல இருக்க ஒரு மனுஷங்க, அவங்க வந்து the way they are talking, no, it's triggering you, it's giving you some anger அப்படின்னா, when you change your emotions, the people are changing their behavior. இது பயங்கர ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. அதாவது நீங்க ஒருத்தங்க கோவப்படுத்திட்டாங்க, அவங்க வந்து சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, கோவம் வருது. கோவத்துக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க ஒரு அமைதியை கொண்டு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்து அவங்க இந்த மாதிரிதான் நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க பாசிட்டிவா கிரியேட் பண்ணும்போது நாளைக்கு அவங்க அந்த மாதிரி உங்கள்ட்ட பேசுறாங்க. ஏன்னா யாருமே இப்படிதான்ன்றது கிடையாது. நம்மளோட எமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒருத்தங்க மாறிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணும்போது. அப்ப எங்கேயும் கோபம் மாத்திரம் வந்துடக்கூடாது. அது பலவிதமான நோய்களை அப்படியே பில்ட் பண்ணி அப்படியே நம்மளை வச்சிருக்கு. ஓகேங்களா. சோ அதனால இப்ப என்னன்னா, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காம்னஸ் இருக்கணும். அப்போ நம்ம பாடியில வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் வரும். ரிலாக்ஸ்டா வரும்போது தாட்டை சேஞ்ச் பண்ணும். மூளைக்கிட்ட எப்பவுமே என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுதான் மெத்தடே, அதுதான் லாங்குவேஜே. அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதை சொல்லக்கூடாது, அதை நினைச்சு பார்க்க கூடாது. அதை சொன்னீங்கனாலே அங்க வந்து நம்ம மறுபடியும் நோய்க்குள்ள மாட்ட போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ அப்ப என்ன பண்ணும், அதை ஸ்டாப் பண்ணிடணும். எது மனசை கஷ்டப்படுத்துதோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நடந்தா நல்லா இருக்குமோ அதை நம்மளே லைட்டா பில்ட் பண்ணி அதை நடக்கிற மாதிரி அப்படி ஓட விடணும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் கெமிக்கல் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸா ஹாப்பியா இருப்பீங்க. அப்போ அது பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீட் பேஸ்ட் தாட்ஸ் சொல்லுவோம். அதாவது தேவை சார்ந்த எண்ணம். என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி உங்களுக்குள்ள சொல்ல கத்துக்கிறது. இதை வந்து அப்படி பிராக்டிஸே பண்ணிடணும் எப்பவுமே. உங்க வாழ்க்கையில எப்ப நடந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் மனசை கஷ்டப்படுத்துறத ஓட விடக்கூடாது. என்ன நடக்கணும்னு கேட்டு அதை நடக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடணும். இப்ப கம்ப்ளீட்லி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் பாடி. இதுதான் நெக்ஸ்ட் ஒண்டர்ன்னு சொல்லுவோம். இப்ப என்னாகும்,
உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய அவேர்னஸ் வந்துருச்சு. என்ன அவேர்னஸ்னா, இதெல்லாம் கஷ்டப்படுத்துது, இதெல்லாம் நான் திரும்ப சொல்லவே மாட்டேன். என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். என்ன வேணுமோ அதைய நடக்கிற மாதிரி சொல்லுவேன். இப்ப உங்களுக்கு பெரிய பங்களா வேணும், ஒரு பெரிய கார் வேணும். அப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, கார் வேணும், பங்களா வேணும் இப்படி சொல்லக்கூடாது. இப்ப கண்ண மூடி, இப்ப நான் சொன்ன மாதிரி பாடி அப்படியே ஃபீல் பண்ணி காம் ஆயிட்டு, நீங்க ஒரு பெரிய பங்களா அதுக்குள்ள வந்து உங்களோட ஹாலு, உங்க பெட்ரூம், உங்களோட பெரிய பெரிய ரூம்ஸும் வந்து என்னென்ன எதுக்காக நீங்க உருவாக்குறீங்களோ அதையெல்லாம் மனசுல கொண்டு வந்து அதுக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி, உங்க வீட்டுல ஒரு 4-5 கார் நிக்குது, அது எல்லாமே வந்து ஹைஃபையான காருங்கிற மாதிரி இமேஜின் தான் பண்ணணும். இமேஜின் பண்ணும்போது எப்படி என்ன ஆகுது, உண்மையா அது வந்துருதா? நீங்க உங்களோட உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னு இல்லையா, உங்களால முடிஞ்ச வரைக்கும் இமேஜின் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க லைஃப் அலைன் ஆகி அதுல என்ன வருமோ அது பெஸ்டா வரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அன்லிமிட்டடா எதையும் லிமிட் பண்ணாதீங்க, பெரிய லெவல்ல யோசிங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து உங்க லைஃப்க்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எப்பவுமே நம்ம மூளைக்கிட்ட என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி மட்டும் சொல்லி பழகணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம். பட் ஸ்கில் பேஸ்ட்ல போனீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸ்கில் பேஸ்ட்னா, இப்ப நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல இந்த மாதிரியான ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, இன்னும் அதை வந்து பிகர் பிக்சர்ல நீங்க வந்து அப்படியே உங்களுக்குள்ள ஓட விட்டீங்கன்னா, அப்ப அது இன்னும் உங்களுக்குள்ள ஐடியாஸ வந்து ஜென்ரேட் பண்ணும் மூளை. அப்போ லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ மூளைக்கிட்ட என்ன சொல்லணும்னா, என்ன நடக்கணுமோ அதை நடக்கிற மாதிரி மட்டும்தான் எப்பவுமே கன்வே பண்ணும். என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சொல்லிடக்கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் கண்ட்ரோல் உங்களுக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? சோ இப்ப ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, இப்ப நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். எப்படி நோய்ங்கிறத நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு, நான் எப்படி வெளிய வந்தேன். இப்ப என்னோட குழந்தைகள் எல்லாம் நான் எப்படி வளர்த்துறேன். சோ அத வந்து ஏன் நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, மென்டல் ஹெல்த்ங்கிறது எப்படி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் உருவாகுது. சின்ன வயசுல ஏதாவது அம்மா, அப்பா மிரட்டுறது, இல்ல ஸ்கூல்ல நடக்கிற நெகட்டிவான சம்பவங்கள் தான் ட்ராமாவை உருவாக்குச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல, எல்லாமே ஜாலியா தான் போகுது. ஆனாலும் குழந்தைகளோ யாரோ ஒருத்தங்க டிராமாக்குள்ள மாட்டிக்கிறோம். ஏன்னு பார்த்தா இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸாவே இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம கேட்கறதுக்கே நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும். சோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்காக நம்ம அப்ப நல்லதான் நடக்குது, ஹாஸ்பிட்டல் போனா நல்லா இருக்குன்னா அதுவும் இல்ல. அப்ப எல்லாத்தையும் மனசு மூலியமாவே நம்ம வந்து சரி பண்ண முடியுங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ட்ராமா இல்லாம இருந்துச்சுன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து லைஃப் வந்து பிளசண்டா இருக்கு. அப்ப அந்த ட்ராமாவை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுக்கு எங்கேயோ ஒரு பயம் பதற்றம் உருவாகக்கூடாது அப்படிங்கிறதும், இப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம லைஃப்ல என்ன வேணுங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணி போகும்போது பாசிட்டிவா அந்த இடம் மாறுதுங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், நம்மளோட மனசை நிம்மதிப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நிம்மதி என்ன அப்படின்னா, என்ன வேணுங்கிறதுல கவனத்தை கொண்டு போறது, என்ன நடந்தா நல்லா இருக்குங்கிறத கிரியேட் பண்ணி பழகிறது. மனச அமைதிக்கு கொண்டு போய் அந்த அமைதியை பில்டு பண்ணும்போது சூழல் உங்க கண்ட்ரோலுக்கு வருது, உடல் உங்க கண்ட்ரோலுக்கு வருது. ஹெல்த்தியா தான் இருக்கும், எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கும். எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஹெல்த்த வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க லைஃப்ல. எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறது தான் நடக்கும். அதான் சொல்லுவோம் ஜென்ரலா வந்து ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். இது 2 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹெல்த் வந்து எந்த நோயும் இல்லாம நல்லா இருக்கிறது. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஃபேவரா தான் நடக்கணும். ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா நல்லதுதான். நம்ம எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். அப்போ அதுக்கான பிராக்டிஸ் வந்து நம்மளோட மைண்ட்ல காம்னஸை இன்க்ரீஸ் பண்றது. அந்த காம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது பேர் காம்னஸ் மாஸ்டரி. இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஜென்ரலா கார்பரேட்ல எல்லாம் போனீங்கன்னா காலையில 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 வரைக்கும் கண்டினியூஸா இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அது கம்ப்ளீட்லி இன்டராக்டிவா இருக்கும். அவங்க ப்ராப்ளம் ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கான மெடிடேட்டிவ் அந்த தெரப்பியூட்டிக் மெடிடேஷன் சொல்லுவோம், அதைய ஷேர் பண்ணி அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஓப்பன் அப் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த நாள் முழுக்க செஷன்ல. ஸோ அந்த காம்னஸ் மாஸ்டரியில ஃபோக்கஸ் பண்றதே மனசை வந்து எப்பவுமே நிம்மதியா வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, மனசை நிம்மதியா வைக்கணும்னா பாடிக்குள்ள ஒரு அவேர்னஸ் வேணும். 2வது தாட் சேஞ்ச் பண்ணும். இதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது. இனியும் இதுல நிறைய இருக்கு, இதெல்லாம் நம்ம நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட கேள்விகளை கேட்டுட்டு இப்ப வந்து உங்களோட இப்ப என்னெல்லாம் நம்ம பேசணுமோ அதுல என்ன புரிஞ்சது, அதுல என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்றதை இப்ப நீங்க ஷேர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டே பேசலாம் நீங்க எல்லாருமே.
அருள்தாஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. மேடம் உமாசங்கர் நாமக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க உமாசங்கர். மேடம் இப்ப நீங்க சொன்ன விஷயம் ஓகே. ம்ஹும். இப்ப ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ரிஜிஸ்டர்னால தான் இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்ல வரீங்க. இப்ப நோயாகட்டும் மற்ற எல்லா டிப்ரெஷன் எல்லாத்துக்கும். ம்ஹும். இப்ப அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபாலோ பண்ணணும் நீங்க சொல்ற மாதிரி. ஓகே, ம்ஹும். சரி இன்னைக்கு நைட் ஃப்ரீயா டென்ஷன் இல்லாம தூங்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே ஓகே உமாசங்கர், ரொம்ப கிளியரா கேட்டீங்க. அதாவது இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க, அது நான் சொல்றேன். ஸோ இருக்கிற ஆனா உடனே ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு மற்ற ஏதோ எனி இஷ்யூஸ் ஏதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நாள்ல இப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இப்பதான் ம்ஹும். பேசிக்கா புரிஞ்சிருக்கும். ம்ஹும். அட்லீஸ்ட் நைட்டாவது கொஞ்சம் கரெக்டா தூங்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம்? எக்ஸலண்ட், நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ உமாசங்கர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் சொன்னது ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் முன்னாடியே அதுக்கான சில விஷயங்கள் உருவாயிருந்தாதான் அது நடக்கும்னு சொல்லிட்டு, இதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து வளரும்போது குழந்தைகளை வந்து அழகா கொண்டு போயிட்டோம்னா அவங்க வாழ்க்கையில எங்கேயுமே பிரச்சனை வராதுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்கா நம்பி நம்ம எல்லாரும் அந்த மாதிரி வளர்த்துறோம். சோ அதுல வந்து இவர் கேட்கறது என்னன்னா, அப்படின்னா சரி இப்போ இன்னைக்கு நைட் நான் படுத்தோன்னு தூங்கிடணும், ஒரு நிம்மதியா இருக்கணும், என்ன பண்ணலாம்? டீப் ஸ்லீப் போகணும், பிளஸ் வந்து நிம்மதியா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே இதை நான் சொல்றேன். இனி நீங்க படுத்தோன்னு தூங்குறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஜென்ரலா எங்களோட செஷன்ல வந்து நாங்க அப்படி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட செஷன் மெயின் செஷனா இருக்கும், அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல வந்து ஒரு 2 பேர் தனித்தனியா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுல நாங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே படுத்தோன்னு தூங்கிடணும், படுத்தோன்னு தூங்கணுங்கிறதுக்காகவே 10 நாள் ஒரு பொண்ணு வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. டெய்லி ஒருத்தங்களுக்கு, ஒரே ஒரு கிளைண்ட்டுக்கு 10 நாள் படுத்தோன்னு தூங்குறதுக்கு. ஸோ அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து படுத்தவன தூங்கணுங்கிற ஃபீல் எல்லாருமே நீங்க இன்னைக்கு கொண்டு வந்துருங்க, படுத்தவன தூங்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள அதை உருவாக்கிட்டோம்னா அதுக்கான மத்த சில விஷயங்கள்லாம் ஆர்கனைஸ் ஆகும். ஓகே, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிரீத்திங்ல கவனத்தை கொண்டு போயிட்டு பிரீத் இன் பண்ணிட்டு ஒன். ஓகேங்களா? உங்களோட உங்களோட பாடியில வந்து நீங்க ஒரு இடத்துல கவனிச்சு அதுக்குள்ள கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தூக்கம் சீக்கிரம் வரும். இப்ப நம்ம நிறைய மெடிடேஷன் நாங்க சொல்லுவோம். அதுல இந்த பாடி ஸ்கேன்றது எல்லா கவனிக்கிறது, அப்புறம் அந்த சென்சேஷன்றது உங்க கை எங்க படுது, கால் எங்க படுதுங்கிற உணர்வுக்குள்ள போறது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். ஆனா தூக்கத்துக்கு மட்டும் ஒரு இடத்துல கவனிச்சு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரம் தூக்கம் வரும். இப்ப பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் இன்குள்ள 3 செகண்ட்ஸ் இருக்கணும். அந்த பிரீத் இன் 3 செகண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும். பிரீத் அவுட் 5 செகண்ட்ஸ் கொண்டு போகணும். மறுபடியும் பிரீத் இன் 3 செகண்ட்ஸ், பிரீத் அவுட் 5 செகண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு ஒரு கட்டத்துல வந்து அப்படியே ஒரு காமா இருக்கும். அப்போ உங்களோட நெத்தி மாத்திரம் கவனிச்சு அப்படியே டீப்பா நீங்க ஒரு காம்னஸ் உருவாகுதான்னு நீங்க பார்க்கணும். பார்க்கும்போது உங்களோட கை இருக்கு இல்லையா, வலது கை, வலது கையோட அந்த ஃபிங்கர் டிப் எல்லாம் எங்க டச் ஆயிருக்கு, நீங்க பெட்ல வச்சிருப்பீங்க இல்ல உங்க மேல வச்சிருப்பீங்க, அந்த ஃபிங்கர் டிப் எல்லாம் எங்க டச் ஆயிருக்கு, அந்த சென்சேஷன் இருக்கு இல்லைங்களா, கை படும் இல்லையா? சோ அந்த உணர்வு வந்து எங்க இருக்கு, ஒவ்வொரு விரலோட அந்த டிப்பு வந்து எங்க டச் ஆயிருக்குன்றது அப்படியே ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் நெத்தியை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டீப் ஸ்லீப் போயிருவீங்க. இது புரியுதா? இதுல ஏதாவது இன்னொரு தடவை சொல்லணுமா? மேடம் புரிஞ்சதுங்களா? ஓகேங்க. இல்ல ஆல்ரெடி மெடிடேஷனா நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னதான் பண்ணாலும் ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி இருக்கிற பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நோய் எல்லாம் வந்துருச்சு. ம். என்னதான் நம்ம படுத்தாலும் முழுசா ம்ஹும். தூங்குறதுல விடிய விடிய புரண்ட புரண்ட படுத்துட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ம்ஹும். நம்ம தியானமே பண்ணாலும் இப்ப நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ம்ஹும். இருந்தாலும் அது ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இப்ப நிச்சயம் நடுவுல கவனிக்கிறதெல்லாம் பாக்குறது பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த டைம்ல உங்களோட ஃபிங்கர் டிப்பை நீங்க கவனிச்சு அதே மாதிரி நீங்க பண்ணியிருந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல இப்ப இப்பதான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபிங்கர் டிப் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவனிங்கன்றது அந்த மாதிரி நான் பண்ணதில்ல. ஆனா இப்ப ஆக்சுவலா வந்து அந்த வேதாத்திரி மகரிஷி ஐயா ஒரு கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ம்ஹும். அதுல அகத்தாய்வு 2 ஸ்டேஜ் எல்லாம் போயிருக்கோம். அது பிராக்டிஸ் பண்றோம். ஆனா நீங்க அந்த என்ன கொஞ்ச பண்றீங்க நேரத்துக்கு தான் நல்லா உமாசங்கர்? இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? நான் மெடிக்கல் ட்ரிப்புங்க. மெடிக்கல் ரெப். ஓகே, உங்களோட நெக்ஸ்ட் கோல் என்ன? எல்லாம் வெறுத்து போய் இப்ப ரிசைன் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருங்க. இனிமேல் தான் யோசிக்கணும். ஓகே, மேபி அதாவது நீங்க ஏகப்பட்ட டிப்ரெஷன்ல ஒரு இருக்கேன். அது வந்து எடுத்த ஒரே நாள்ல கிளியர் பண்ண முடியாதுன்னு தெரியும். நான் அதனால தான் இன்னைக்கு ஒரு நாள் தூங்குறதுக்கு என்ன வழின்னு கேட்டேன்.
ஓகே. ஸோ மேபி நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு பர்ட்டிகுலர் பிராண்ட் எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட்டரா மாறலாமா நீங்க? அந்த மாதிரி பண்ணுவீங்களா? எப்படி இருக்கும்? இல்லைங்க. இப்ப நான் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போறத பத்தி யோசிக்கவே இல்லை. உடம்ப பார்க்கணுன்றதுக்காக தான் ரிசைன்மெண்ட்டே வெளியே வந்தது. ஓகே. ஸோ உங்களுக்கு எதை பத்தி யோசிச்ச சந்தோஷம் இருக்கும்? இப்போதைக்கு ஃப்ரீயா படுத்து தூங்கி எந்திரிக்கணுங்க. ஏன் வாழ்றோன்ற மாதிரி இருக்குது. ஓகே. இப்ப நீங்க ஃப்ரீயா படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த இங்க பாரு. ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, யாரெல்லாம் ஃப்ரீயா படுத்து தூங்குறாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து திடீர்னு ஒரு 10 லேக்ஸ் 10 லேக்ஸா கண்டினியூஸா 4 தடவை ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? அதாவது கொஞ்சமாவது நம்ம பிராக்டிக்கலா பரவாயில்ல. பிராக்டிக்கலே வேணாம். பிராக்டிக்கல்லாம் தேவையில்லை. இப்ப மூளைக்கு வந்து பிராக்டிகாலிட்டி எல்லாம் இங்க முக்கியம் இல்ல. அதுக்கு வந்து கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் வேணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கற்பனைங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு நடக்க வேண்டியதை நீங்க கொண்டு வரதுங்கிறது ரெண்டாவது. ஆனா கொஞ்சம் வந்து அதுக்குள்ள ஃபன்னும் ஆட் பண்ணி நீங்க கற்பனைகளை கொண்டு வரும்போது உங்களோட மனசு கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுது. நீங்க வந்து ஏதோ நடந்திருக்கும் உங்க பிசினஸ்ல, அதனால நீங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வந்துட்டீங்க. சும்மா அட்லீஸ்ட் இன்னும் ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்க என்னாச்சுன்னா, அவங்க ஓரளவுக்கு ஒரு ஏஜ்டான விமன். ஒரு ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு 55 to 60 இருக்கும். அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல நான் சொல்றேன் இல்லையா, சின்ன வயசுல இருந்து நடந்திருந்தாதான் பிரச்சனைன்னு. ஆனா அவங்களுக்கு கேட்டா எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. லைஃப் சூப்பரா இருக்கு. நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, நல்ல குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களோட அம்மா இன்னும் நல்லா இருக்காங்க. அவங்க அம்மா வந்து நல்லா இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. பட் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வந்துருச்சு, ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பசங்க எல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா செட்டில் ஆயிருக்கிறதுனால, ஓகே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஓரளவுக்கு ஏஜ் ஆயிட்டீங்க, நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து 2 விஷயத்தை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு டயபெட்டிஸ், இன்னொன்னு லிவர்ல ஒரு ப்ராப்ளம். இந்த இதை கேட்டதுல இருந்து அவங்க வந்து தூக்கம் இல்லாம டிப்ரெஷன் போயிட்டு, ஒரு பயங்கர ஆங்ஸைட்டி போயிட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. என்னை மீட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இந்த பிரச்சனையில இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன என்ன நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இவங்களோட லைஃப்ல இனி என்ன யோசிக்க போறாங்க அப்படின்னா, ஃபியூச்சரை நினைச்சா பெருசா அவங்களுக்கு இல்ல. சமையல் செய்யணும், வீட்டை நல்லா பாத்துக்கணும், இவ்வளவுதான் அவங்களால யோசிக்க முடியுது. அப்போ இவங்களுக்கு இப்ப சொல்யூஷன் கொடுத்தாகணும். அதனால என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு சில கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இதை மட்டும் தான் திங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம். என்ன கண்டென்ட்னா, இவங்க வந்து ஒரு குட்டியா அவங்க ஹஸ்பண்ட் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு லேண்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லேண்ட் வந்து இவங்களுக்கு வாங்கிட்டு, அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 100 பெண்களை கூப்பிட்டு எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணலாம், எப்படி ஒரு விமன் வந்து தனக்கான இன்கம் அதிகப்படுத்திக்கலாம், அதுல வந்து இவங்க சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் லேண்ட் வாங்கி அவங்கவுங்க பில்ட் ஆகி இப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்களை கூப்பிட்டு ஒரு அவார்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு கான்டென்ட். இத வந்து இவங்க இவங்க போயிட்டு நடக்குமா நடக்காதா, இதை எதுக்கு நான் யோசிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இதை யோசிச்சாதான் தூக்கம் வரும் இப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க போய் அதை யோசிச்சாங்க. அடுத்து தூங்கிட்டு வந்து சொன்னாங்க என்கிட்ட. மேடம் இல்ல, நீங்க சொல்றது இல்ல நான் என்னன்னா, புரிஞ்சுக்கிறேன். சரிங்க content மேடம். ரொம்பவுமே முக்கியம். மனசுக்குள்ள போடுற சிந்தனை ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கும். அப்ப சிந்தனையே எனக்கு வேண்டாம், எதுவுமே யோசிக்கலன்னா, இங்க பர்பஸ் இல்லைன்னா தூக்கம் வராது. அப்படி இல்லைங்க மேடம். நான் இது ம். ஏன் சொல்ல வந்தேன்னா, நீங்க அமௌண்ட்னு சொல்ல வந்தேன்னா அதுக்கு சொன்னேன். நீங்க ம். சொன்ன விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம என்னமோ கொடுக்குறோமோ, மூளையில நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பாடியில வந்து நிறைய இஷ்யூஸ் ப்ராப்ளம் எல்லாம் வருதுன்றதை அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், புரியுது. ம்ஹும். இது ஏன் எனக்கு ஏத்துக்க முடியலன்னா, இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் நிறைய பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி எல்லாம் யோசிச்சிருக்கோம். இப்படி இருந்தா ம்ஹும். நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ட்டு. ம்ஹும். ஆனா அது கற்பனையிலேயே நம்ம இருக்க மாதிரி இருக்குது. ப்ராக்டிக்கலுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதாவது நீங்க கற்பனைங்கிறத விட இதைய கொண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் உங்களால கொண்டு வர முடியாது. அதை ஃபீல் பண்ணி நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ். ஓகேங்களா? சக்சஸ்னா என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இமேஜினேஷன்ல உங்களால ஒரு விஷயத்த கொண்டு வர முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கானதை அலைன் பண்ணிக்கும் நேச்சர். உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிடும். பட் அட்லீஸ்ட் இமேஜினேஷனையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகப்படியா கொண்டு வந்து பழகணும். எதுக்கு எண்ட் ஆஃப் த டே ஹெல்த், அவ்வளவுதான். இங்க நீங்க உங்க உங்க உடம்புக்கே எதுவும் ஆகாது. நீங்க நல்ல ஒரு சிந்தனை கொண்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும்ன்ற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துக்காக நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணணும். இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா டீட்டெயிலா வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நீங்க சொல்லும்போது. அதுல ம். ஓகே. இத நான் நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணியும் எனக்கு ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இப்ப கடைசியா ரிசைன் பண்ணது 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணேன். ம்ஹும். லாஸ்ட் வரைக்குமே ஒவ்வொரு நாளும் இந்த டார்கெட் இன்னைக்கு பண்ணிட்டாங்க, ஆர்டர் குடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு இதுல போவோம், அங்க நடக்காது.
அகைன் அது நடந்ததே மறந்துட்டு திரும்ப அடுத்தது கிடைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் கற்பனையில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் எல்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் செட் ஆகல. அது எக்ஸாம் நான் ஒரு வேலைக்காக மட்டும் இல்ல, பர்சனலாவே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்காகட்டும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அது வந்து எதுவும் கிளிக் ஆகல. எனக்கு செட் ஆகல. ஒருவேளை நான் தப்பா ப்ராக்டிஸ் பண்ணனான்னு தெரியல. இருந்தாலும் அது இப்ப யோசிச்சு யோசிச்சு நம்ம என்ன தப்பு பண்றோம்னே ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இன்னும் யோகாவும் பண்ணிட்டு இருக்கிறோம், சில உடற்பயிற்சிகளும் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணியும் பார்த்தோம்னா நான் தூங்குறதே இல்லை. நைட் எல்லாம் விடிய விடிய ஏதாவது ஒன்று நான் அந்த மாதிரி ஃபோன் பார்க்கும்போது இந்த லிங்க் வந்ததுலதான் உங்களை கான்டாக்ட் பண்ணதே. படுப்போம், சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ தேவையில்லாத தாட்ஸ் இந்த மாதிரி தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓவர் திங்கிங்ன்ற ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு கற்பனையில வாழ்ற மாதிரி ஃபீல் பண்றது, இப்ப அத போய் இப்ப நமக்கு ஓவர் திங்கிங் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்கிட்டோமோன்ற மாதிரி ஒரு இதாகுது. உங்களுக்கு நான் அது கிளியரா சொல்றேன் சங்கர். இதுல வந்து ஓவர் திங்கிங்ன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவா தான் லீட் ஆகும். நீங்க பாசிட்டிவா இமேஜினேஷன் கொண்டு வந்தீங்கன்னா அதனால அதுக்கு நம்மளுக்கு எல்லாம் கண்டென்ட் ரொம்ப லேகிங். நம்மளால எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா எல்லாம் போயிட்டு பாசிட்டிவா யோசிக்க முடியாது. நம்மளுக்கு லிமிட்டடா தான் வரும். அதுக்கு மேல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவா தான் கிரியேட் ஆகும். அதுக்கு தான் நிறைய அப்டேட் பண்ணுவோம், நிறைய படிப்போம், அது பாசிட்டிவா எப்பவுமே பில்டா வச்சுட்டே இருப்போம். அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, யோகா எக்ஸசைஸ்லாம் வந்து அதுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை நம்ம ஸ்ட்ராங்கா எல்லாருமே புரிஞ்சுக்கணும். யோகா பண்ணா நம்ம நல்லா இருப்போம்ன்றது வந்து அது அது ஹெல்த் வைஸ்ல அது உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். மனசுக்கு வந்து திங்கிங் மட்டும்தான். மெடிடேஷனுமே வந்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட திங்கிங் அலைன் பண்றதுக்கு தான் மெடிடேஷனை ஒழிஞ்சு மெடிடேஷனே போய் நம்மளால நல்லா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திங்கிங் வந்துடும் இல்லையா? அப்ப அந்த திங்கிங் வந்து என்ன வேணுங்கிறத நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி ஓட விடுறதுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? இப்ப யோகானாலேயோ எக்ஸசைஸ்னாலேயோ நிம்மதி வராது. நம்மளோட சிந்தனையினாலதான் நிம்மதி வரும். அந்த சிந்தனைங்கிறது என்ன அப்படின்னா உங்க நமக்கான வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து நடக்கிற மாதிரி யோசிச்சு பழகும் போது அந்த இடத்துல நிம்மதி மட்டும்தான் இருக்கும். இப்பவும் போய் நீங்க வந்து படுத்தவன தொகைக்கு இன்னொரு ஐடியாவும் நான் சொல்றேன். காம்னஸ்ங்கிறது தாட்ஸ் ஸ்டாப் தான் பண்ணும். ஸ்டாப்புமே நீங்க ரொம்ப பெருசா எஃபெக்டிவா நீங்க ஃபீல் பண்ண முடியுமானா எனக்கு உங்களை அறியாமையே ஏதாவது ஒண்ணு வந்துடும். அப்ப அந்த வர தாட்டை கொஞ்சம் கவனிச்சு அது மனசை கஷ்டப்படுத்துதுங்கிற அந்த நேரத்துல அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகாம அதையே நீட் பேஸ்ல மாத்தணும். ஓகே, என்ன மனசை கஷ்டப்படுத்துதுன்னா, நல்ல சம்பளத்துல நல்லாதான் வேலையில இருந்தோம், இப்ப ஒரு 3 மாசமா என்ன பண்றது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும், நம்ம என்னதான் பண்ண போறோம்ன்றது மனசை கஷ்டப்படுத்துது. அந்த தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வேணும், இப்ப இந்த 2 மாசம் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு, இனி வரக்கூடிய ஜாப் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா, அதாவது ரொம்ப ப்ரெஷர் இல்லாம ஒரு மாதிரி ஜாலியான ஜாபாவும் நல்ல ஒரு பேலையும் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்கிறத கிரியேட் பண்ணீங்கனாலே அங்க தூக்கம் வந்துடும். அதுதான் மேடம் பிரச்சனை. அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாலும் வரலன்றதுதான் கேள்வி. அதுக்குதான் இப்ப என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகணும். உங்களுக்கு அது ஒரு லெவலுக்கு மேல வராது நம்மளுக்கு. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்டாப் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க மூச்சை தான் கவனிக்க சொல்றீங்க. நான் தியானம் பண்றதே பார்த்தோன்னா மூச்சு பயிற்சி தான் மெயினா பண்றது. அதுவும் இப்படி சரி விடுங்க. அது அந்த சொல்ற பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு நீங்க இன்னைக்கு போய் படுத்தோன்னு தூங்கிடுவீங்க. ஓகேயா? ஏன்னா நீங்க ரொம்ப கிளியரா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு படுத்தோன்னு தூக்கம் வரணும். அதுதான் இன்னைக்கு ஃபோக்கஸ். நீங்க வந்து இந்த கையை வந்து இப்படி எல்லாருமே பண்ணி பாருங்க. சேர்த்து வச்சுட்டு எல்லாருமே இந்த கையை மாத்திரம் சேர்த்து வச்சுட்டு இந்த பக்கம் சைடு, அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல லாஸ்ட் ஃபிங்கர் டிப்பை கவனிச்சு பிரீத் இன், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இதை கவனிச்சு பிரீத் அவுட். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லயும் ரைட் சைடுல ஒரு ஃபிங்கர் டிப்பை கவனிக்கணும், அது பிரீத் இன், இந்த பக்கம் பிரீத் அவுட். இந்த மாதிரி 10 விரல்லையும் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அப்படியே கையை உங்க சைட்ல நீங்க படுக்கும் போது சொல்றேன் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவா உங்களோட பிரீத் இன் பிரீத் அவுட்டை எவ்வளவு தூரம் கவனிக்க முடியுதோ அப்படியே கவனிச்சுட்டே இருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஸ்லீப் மோட் ஃபீல் பண்ணுவீங்க. பட் தாட் வந்தா நீங்க முடிச்சிருவீங்க. அப்போ தாட் என்னவா இருக்கணும்னா, நான் நல்லா தூங்குறேன், நல்லா சூப்பரா தூங்குறேன், ஜாலியா எனக்கு தூக்கம் வந்துருச்சுங்கிறது தான் தாட்டா இருக்கணும். ஏன்னா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம நல்லா தூங்கலங்கிறது இப்ப இங்கேயும் மறுபடியும் இதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம தூங்குறோமோ தூங்கலையோ, ஆனா நான் தூங்கலங்கிறதே இது கவலைக்கு உள்ளாக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த தாட்டை போய் நீங்க மாத்தணும். நான் நல்லா தூங்குறேன் அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணி பழகணும். நான் படுத்தோம் தூங்கிடுவேன், நான் நல்லா தான் தூங்குறேங்கிறது நீங்க ஃபீல் பண்ணும் போது அது நடக்கல, பட் கவலைப்படாதீங்க. அந்த தாட்டை வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருங்க. நான் நல்லா தான் தூங்குறேன், நல்லா சூப்பரா தூங்குறேன்றதை ஃபீல் பண்ணிட்டே இருங்க. ஒரு 1 or 2 daysல உங்களுக்கு அது மாறும். ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா,
தூங்குறோமா தூங்கலையாங்கிறத விட்டுட்டு நம்ம தூங்கல, ஓகே, தூங்கலைனாலும் நான் தூங்கலைங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க கூடாது. அதான் அந்த பாயிண்ட் நம்ம சொன்னோம். டோன்ட் கோ வித் ரியாலிட்டி, கோ வித் வாட் யூ வாண்ட். இன்னைக்கு தூங்கல, ஓகே, அந்த தாட்டை மறுபடியும் தூங்கலனே நீங்க சொல்லாதீங்க. என்ன வேணுமோ அதை நடக்கிற மாதிரி சொல்லி பழகும் போது தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். அது ஓகே மேடம், அதை அக்செப்ட் பண்றேன். ம்ஹும். அப்படியே நம்ம படுத்து தூங்கினாலும் கொஞ்ச நேரத்துல நம்மள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த முழிப்பு வந்துடும். ம்ஹும். ஓகே, அந்த முழிப்பு வர அந்த செகண்ட்ல மறுபடியும் நீங்க உங்களுக்குள்ள போங்க. ஓகேங்களா, உங்களோட டீப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட டோ டு ஹெட் நீங்க வந்து கவனிக்கும் போது அதுல சில ப்ராக்டிஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க முடிஞ்சா வந்து இந்த ஆப்ல ஸ்லீப் மெடிடேஷன் சொல்லிட்டு கான்ஷியஸ் அந்த யூடியூப் சேனல்ல இருக்கும், அதை நீங்க போட்டு கேட்டு தூங்கிடலாம். அதுதான் நிறைய பேர் அந்த வந்து ப்ராக்டிஸ் ஃப்ளூட் பண்றாங்க. மியூசிக் இந்த மாதிரி வர்றதுன்னு சொல்றீங்க? இல்ல, எங்களோட கான்ஷியஸ் யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஸ்லீப் மெடிடேஷன் என்னோட ப்ராக்டிஸ் இருக்கும். சரிங்க. நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் அதைய சொல்றேன். ப்ராக்டிஸ் செஷன் நாளைக்கு தான். இன்னைக்கு வந்து இதோட அவேர்னஸ் மட்டும்தான். வேற யாராவது எதிர்பார்க்கறீங்களா படுத்தோன்னு தூங்குறதுக்கு? இன்னைக்கு கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது டெக்னிக் வேணும்னு. ஏன்னா உங்களுக்கு தேவை இருந்தா இன்னைக்கே நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே சங்கர், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மறுபடியும் எல்லாத்துட்டையும் பேசிட்டு நான் உங்கள்ட்ட பேசுறேன். ஓகே மேடம். ஓகே, சொல்லுங்க அருளரசி. மேம், நான் என்னோட நேம் ஜனனி மேம். ஆக்சுவலி எங்க அம்மா ஜனனி. போன்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே மேம். ஜனனி. எனக்கு வந்து என்ன டவுட்னா மேம், இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க என்ன என்ன சொல்லியிருந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுங்க மேம். இப்ப எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, இது வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் ட்ரைட் இருக்கவங்க கிட்ட இது ஒர்க் ஆகுமா? ஏன்னா இப்ப ரீசெண்டா நான் வந்து ஒரு எனக்கு என்ன ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்குன்னா, நான் எவ்வளவோ வாய் வழியா நான் வந்து எனக்கு என்ன உணர்வு இருக்கு, எனக்கு அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து என்னை எந்த அளவுக்கு என் ஹெல்த்தை பாதிக்குதுங்கிறத வந்து ரொம்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் ரொம்ப கெஞ்சி ஒரு எல்லாமே விட்டு நம்ம அந்த ஃபியர்ஸை ஷேர் பண்ணி, இதனாலதான் எனக்கு இப்படி இருக்கு, இந்த வெர்டிகோ டிசீனஸ் இருக்கு, இது எனக்கு மேனேஜ் பண்ண முடியல, எல்லாமே சொல்றேன். நான் என்ன இழந்திருக்கேங்கிறத அவங்க கண் முன்னாடி பார்த்திருக்காங்க மேடம். ஆனாலுமே அது வந்து அந்த சேஞ்சஸ் அவங்க கிட்ட கொண்டே வரல. எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரல. நான் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் வராத சேஞ்ச் அவங்களோட ட்ரெயிட்னால இது வரலையா, இல்ல நம்மளே மூவ் ஆன் ஆகிக்கணுமா, இல்ல நம்ம இன்னும் வெயிட் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம தாட்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கா? அதுதான் பெரிய டவுட்டே. ஓகே ஜனனி, தேங்க்யூ. இன்னும் ரொம்ப ஒரு கிளியரான ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க இருக்கிற நிறைய பேத்துக்கு உதவி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜென்னி. இந்த கேள்வி வந்து ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து இங்க எல்லாத்துக்குமே இதுதான் பெரிய ஒரு டவுட்டா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது பயங்கர ஸ்ட்ரெஸ் பக்கத்துல இருக்கவங்களுக்கு. ஓகே, அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் நம்மளை பாதிக்குது, அது ஓகே. ஆனா வந்து இந்த இடத்துல அவேர்னஸ் என்னன்னா, உலகம் இப்படிதான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம காமாவும் ஹாப்பியாவும் நகர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தங்கனால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணணும். இன்னும் யாரும் யாரையும் பாதிச்சிட முடியாது. இப்போ நீங்க சொல்றீங்க, எனக்கு புரியுது. அதாவது ஒருத்தங்களோட சில செயல்கள் நம்மளை கஷ்டப்படுத்துது அப்படின்னா, இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அதுல 60-40 சொல்லுவோம். அதாவது 60 நல்லது இருக்கும், 40 வந்து டசன்ட் மீன் திஸ் ஆர் ஆல் ராங் திங்ஸ் ஆர் பேட் திங்ஸ். 40ங்கிறது இட்ஸ் சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னா என்னன்னா, அந்த சென்சிட்டிவ்க்குள்ள தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஒண்ணு வந்து அவங்க கத்துவாங்க, கோவப்படுவாங்க, உங்களை வேணும்னே ஒரு நோண்டி பார்ப்பாங்க, லைக் ஏதாவது பண்ணுவாங்க. பட் தீஸ் ஆர் ஆல் சென்சிட்டிவ். அதை டச்சே பண்ணக்கூடாதுங்கிறதா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? அதாவது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து பாருங்க, நீங்க இதை பண்ணீங்க, நேத்து இந்த மாதிரி நைட்டு வந்தீங்க, இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆனிச்சு, அப்படி பண்ணாதீங்க, இப்படி சொல்லவே கூடாது. வாழ்க்கையில யார்ட்டையுமே போயிட்டு நம்ம சொல்லவே கூடாது. அவங்களோட நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்றோமான்னு பார்க்கணும், அவங்களோட இயல்பை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோமான்னு பார்க்கணும். இதெல்லாம் சர்வைவல். அதாவது ஒரு மனுஷன் வாழ்ந்தாகணும் அப்படின்னா 60 தான் நல்லது இருக்கும், 40 சென்சிட்டிவான விஷயம், அதனாலதான் வாழ்ந்துட்டே இருக்கான். அப்ப அந்த 40 போய் நம்ம டச் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த 60-40 கூட சேர்ந்து 100% நம்மளுக்கு நெகட்டிவா மாறிடும்.
ஓகேங்களா. சோ அப்ப என்னதான் பண்றது இதையெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த 60 நாட்கள் தெரிஞ்சுன்னா அதை நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி அவங்க முன்னாடி பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனுஷங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை லவ் மட்டும்தான், கேர் மட்டும்தான், ஒரு அப்ரிசியேஷன் தான், ஒரு ரெகக்னிஷன், அவங்கள வேல்யூ பண்ணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. அந்த வேல்யூ பண்றத அவங்க 90 கூட கெட்டதா இருக்கட்டும், 10 இருக்கும் இல்லையா, அந்த 10 எடுத்து வேல்யூ பண்ணும். இத பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சோ அது அது வந்து நம்மளுக்கு இயல்பாவே நம்ம போய் சொல்லுவோம், பாருங்க இது பண்றீங்க, இது எனக்கு கஷ்டப்படுத்துது, இதை மாத்திரம் சொல்லவே கூடாதுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப நான் காயப்படுறேன்ல, இப்ப காயப்படுறேன்னா இதுக்கு டெக்னிக் இருக்கு, காயப்படாம வாழ்றதுக்கு நீங்க லேர்ன் பண்ணும். யார் இவங்கனால நான் காயப்படுறேன், இவங்கனால நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கறது எல்லாமே வந்து இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம இருக்கோம், நம்மளுக்கு என்ன நடக்குது மனசுல அப்படிங்கிறது புரியவே இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஜென்னி அது நிறைய இருக்கு, நீங்க உங்களுக்கு எந்த சரிங்க அளவுக்கு புரிஞ்சதுங்கிறத வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்க மனுஷன் மேம், ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா சரிங்க நம்ம வந்து ஹர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டெக்னிக் இருக்கு, அதை லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்க மேம். எனக்கு இன்னும் ஒண்ணு வந்து ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நீங்களே சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேங்க மேம். எனக்கு வந்து என்னன்னா இந்த டிசினஸ் மேல இருக்க ஃபியரை எப்படி எடுக்கிறதுன்ட்டு எனக்கு தெரியலைங்க மேம். அந்த சென்சேஷனை விட அது வந்துருமோ, இப்ப வந்துருமோ, அப்ப வந்துருமோ அப்படிங்கிற ஃபியர் வந்து ஒரு சைக்கிளா இருக்கு மேம். அதை நீங்க ஃபர்தரா கிளாஸ்ல அட்ரஸ் பண்ணுங்க மேம். ஓகே ஜனனி. சோ அந்த ஃபியர் தேங்க்யூ வந்து மேம். வந்துருமோங்கிறதுக்கு தான் காம்னஸ் பிராக்டிஸ். நம்ம சரிங்க இவர் சொன்னார் இல்லையா, உமாசங்கர், அவர் வந்து மேம். இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு. ஆக்சுவலா மெடிடேஷன்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபியர் வந்துருமோங்கிறத கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்பேஸ் வந்து உங்களோட பிரீத்திங், உங்க பாடிக்குள்ள நீங்க போறது. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து இது ஒரு பெரிய அவேர்னஸ். இப்ப நான் கை இப்படி கொண்டு போறேன், இப்ப கையை கொண்டு போகும்போது என் கவனம் இங்க இந்த கை எங்க போகுது, இந்த கை எங்க போகுதுன்னு கவனம் வச்சுன்னா இன்னும் நான் கான்சியஸா இருக்கேன்ற அர்த்தம். அப்ப அந்த மாதிரி நம்ம பாடிக்குள்ள இன்னும் கான்சியஸ்னஸ் அதிகப்படுத்தணும், அந்த நம்ம பாடியோட அவேர்னஸ் அதிகப்படுத்தணும். அது என்ன பண்ணும்னா, அன்வான்ட் தாட்ஸ்ல இருந்து நம்மளை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஹோல்டு பண்ணி என்ன நடக்கணும் அப்படின்னா, டிசினஸ்ங்கிறத நீங்க வந்து மறந்துட்டு, அது வந்துருமோங்கிறத மறந்துட்டு, அது வந்தாலுமே எதுக்காக வருது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ராங் விமனா மாறிட்டு இருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, அதுக்கான ஒரு சேஞ்சையும் ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸையும் இம்ப்ரூவ் பண்ணுதுங்கிறத மாத்திரம் ஃபீல் பண்ணீங்கன்னா வரவே வராது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஜனனி. சோ வேற யாருக்காவது உங்க கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களோட வேற டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களோட கொஸ்டின்ஸ் எதா இருந்தாலும் கேளுங்க, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. நம்ம இது ஒரு புரியாத புதிர் இல்லைங்களா, ஸோ அதனால அதுக்கு டீட்டெயில்டா போனீங்கன்னா மட்டும்தான் புரியும். மனசை வந்து நிம்மதிப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த காம்னஸ் வந்துட்டு தான் நிம்மதி ஆனதுக்கு அப்புறம் தான் தாட்ஸை சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரீம் நிம்மதியை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தூக்கம் வருங்கிறது தான் இப்போ ப்ராக்டிஸ். ஸோ அந்த காம்னஸ்க்கு நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ்லாம் காமா இருந்தோம்னா அவ்வளவு சீக்கிரம் அது பத்தாது. ஸோ ரொம்ப டீப்பா நம்ம வந்து காம்னஸை ஃபீல் பண்ணணும், ஆனா முடியாது, தாட்ஸ் வந்துடும். அந்த தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச தாட்டா மாத்தணும். நம்ம பிடிச்ச தாட்டை மாத்தி சந்தோஷமான தாட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாது ஸ்லீப். அந்த சந்தோஷமான தாட்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கன்வின்சிங் லெவல் இருக்கும் இல்லையா, ஓகே எனக்கு உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு தாட்டா மாறினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்லோவா காம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணா தூக்கம் வந்துடும். பட் அந்த தாட்டை கிரியேட் பண்ணும்போது இப்போ இன்னொரு அவேர்னஸ் இருக்கணும், தாட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இந்த வாழ்க்கை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம், ப்ரொடக்டிவா இருக்கணும், கொஞ்ச காலங்கள் தான் நம்ம நிறைய ஜாலியா இருந்துட்டு போகணும் அப்படின்னு. சோ ஒரு ஒரு தாட்டுக்கும் வேல்யூ இருக்கு. அப்போ ஒரு தாட் உருவாச்சுனாலும் அந்த தாட் வந்து உங்க வாழ்க்கைக்கு அது ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப என்ன நடந்திருக்கணுமோ அதை எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு அந்த தாட்டை நீங்க கொண்டு வரணும். நான் சொன்னேன் இப்போ இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டா எப்படி இருக்கும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலா இல்ல அப்படின்னு அப்படி நீங்க பாக்குறத விட்டுட்டு, ஏன்னா என்னோட கிளைண்ட் இது நடந்த விஷயம், அவர்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எப்பவுமே ஹாப்பி தாட்டை எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து நான் சொன்னேன், அதுல கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சோகமோ ஒரு பயமோ வந்து கொஞ்ச நேரம் வச்சிருக்கு நம்மளையே, ஆனா ஹாப்பினஸ் கொஞ்ச நேரம் வச்சிருக்காது, சீக்கிரம் போயிடும். சோ அதுக்கு வந்து ஒரு ஃபன் ரிலேட்டட்ல கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டு ஒரு ஒரு செஷனுக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டு சொன்னாரு, இந்த மாதிரி ஷாப்பிங் போயிருந்தேன், அந்த இடத்துல வந்து
டூ வீலர்ல போயிருந்தோம். ஒய்ஃப் வந்து 2 பேக் தூக்க முடியாம வந்து வண்டியில உட்காந்தாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. என்னடா அது கார் வச்சிருந்தாங்க. ஹி மேட் அன் ஆக்சிடென்ட் அது ஏதோ ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த தாட் வந்துச்சு. அப்ப நீங்க சொன்னீங்க இஷ்யூ பேஸ் தாட்டை ஸ்டாப் பண்ணணும், என்ன வேணுமோ அதை நடக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ அது ஐ ஸ்டாப் தி தாட். தென் எனக்கு என்ன வேணும்னா கார் வேணும். ஸோ கார் இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அப்ப வந்து அதை நடக்கிற மாதிரி யோசிக்கணும். அப்ப என்னன்னா அந்த ஃபன்னோட அவரு யோசிச்சதை சொன்னாரு. ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மால்ல எல்லா பொருள் வாங்கிட்டு இருக்கோம், வாங்கிட்டு இருக்க அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். அதுல கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருள்லாம் வந்து அந்த காரோட டிக்கில வந்து உட்கார்ற மாதிரி வந்து நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சி திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இந்த ஃபன்னா நீங்க ஆட் பண்ணும் போது கொஞ்ச நேரம் ஸ்டே ஆகுது. அது நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படி கூட முடிக்கும். நடக்குமா நடக்காதுன்னு நீங்க யோசிக்கவே கூடாது. ஜஸ்ட் நம்மளுக்கு பிரெயினுக்கு தேவை வந்து அந்த அந்த கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது மூலியமா நிறைய நேரம் அதுக்குள்ளேயே வச்சிருக்கும். அதனாலதான் இப்ப நீங்க ஒரு காமெடி மூவி பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நம்ம யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு வந்தோம்னா கொஞ்ச நேரம் அது ஸ்டே ஆகும். அப்ப அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஸ்டே ஆகுற மாதிரி நிறைய ஃபன் ஆட் பண்ணி நம்ம யோசிக்க வச்சுட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் இன்க்ரீஸ் ஆகும். படுத்தோன்னு கண்டிப்பாவே தூங்கிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. சங்கர், நீங்க படுத்தோன்னு கண்டிப்பா தூங்கிடுவீங்க இன்னைக்கு. என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து காலையில ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சுதான் எழுந்திருப்பீங்க. நடுவில் முழிக்கவே மாட்டீங்க. எல்லாருமே இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாவே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ இந்த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையாங்கிறத மாத்திரம் யாராவது சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. சாட்ல கூட ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு இதை எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க? இது உதவியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே. ஒரே ஒருத்தர் வந்து உதவியா இருக்க மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தீபிகா. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்ணன்மே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏன்னா இது உங்களுக்கு உதவியா இருக்கணும். உதவியா இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஜனனி. உதவியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுங்கிறது மட்டும்தான். ஸோ நாளைக்கு செஷனை நம்ம ப்ராக்டிஸ் செஷன். கண்டிப்பா அதை வேற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு சேம் 7 to 9. அதாவது ஏன் நம்ம இதை 2 hours இருக்கோம்னா அதாவது இது ஏன் 2 hours அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து 2 hours. இப்போ நம்ம 7 to 9 ஏன் 2 ஹவர்ஸ்னா இந்த கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு அதைய ஃபீல் பண்ணி நமக்குள்ள ட்ரை பண்றது வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். இது நம்மளோட நிறைய பேர் நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. சமவ் அது உங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும். அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. பட் சமவ் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கியான விஷயங்கள் இது இருக்கு. ஒண்ணு வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை நம்ம ஏன் ஹெல்த் ப்ராப்ளமா பாக்குறோம், அது நமக்கான சக்சஸ்க்கான சேஞ்சா பார்க்கணுங்கிறது இன்னும் அது நம்மளுக்கு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அது புரியவே புரியாது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய படிச்சு வச்சதை அன்லேர்ன் பண்ணும். ஓகேங்களா? நம்மளுக்கு நிறைய தெரியும், அதுவே வந்து சில நேரம் தேவையான்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. ஸோ அப்ப என்னன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதை அன்லேர்ன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம புதுசா லேர்ன் பண்ண போறோம். ரீலேர்ன் சொல்லுவோம் இல்லையா, அதைய கத்துக்க போறோம். ஸோ அதனால அந்த இடம் மாத்திரம் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். மற்றபடி ஸ்லோவா நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ இவர் கேட்டிருக்காரு பாருங்க, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ஃபியரை வந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு ஃபியர் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா அந்த ஃபியர் செல்ஸ் எப்படி ஜென்ரலா ஆக்டிவா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு சில விஷயங்கள் நடந்துருச்சு, அது நம்மளுக்கு பிடிக்கல. அதுதான் அந்த பிடிக்காம அது பயத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ அது மறுபடியுமே நடந்துருமாங்கிற அந்த எண்ணம் தான் வந்து அடிக்கடி ஃபியரை கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில இப்ப நீங்க அடுத்த லெவலுக்கு என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும்.
எழுதணும். எப்படி எழுதணும்னா இதை நீங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சும்மா உட்காந்துட்டு உங்களோட டோ டு ஹெட் கவுண்ட் பண்ணுங்க. சும்மா ஜஸ்ட் உங்களோட கடைசி கால் விரலை ஃபீல் பண்ணி 1, அடுத்த விரலை உங்களால கவனிக்க முடிஞ்சதுன்னா, மனக்கண்ணுல கவனிக்க முடிஞ்சதுன்னா 2, இப்படி அடுத்தடுத்த விரல் அப்படியே 3, 4ன்னு எங்க கவனிக்கிறீங்களோ, உங்களோட பாதத்தை கவனிக்கிறீங்கன்னா 5, 6ன்னு அப்படியே ஹெட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிடுங்க. ஒரு 30 கவுண்ட் வருதுன்னா அப்படியே அந்த அந்த கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காமா ஃபீல் பண்ணிட்டு என்ன நடக்கணும் உங்க வாழ்க்கையிலன்னு எழுதுங்க. நீட் என்ன நடக்கணும்னு எழுதுங்க. 2வது உங்களோட மறுபடியும் இன்னொரு தடவை கவுண்ட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்ப உங்க உங்க ஃபிங்கரை மாத்திரம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்க. இப்ப இந்த நெயிலும் இருக்கு இல்லையா, இதையும் ஃபீல் பண்ணுங்க. இது இப்ப இங்க இந்த இடத்துல நக்கல் இருக்கு இல்லையா, சோ இதையும் ஃபீல் பண்ணுங்க. இந்த ரிஸ்ட், இப்போ இது எல்லாத்தையும் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி மறுபடியும் ஒரு கவுண்ட் கொண்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 30 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் 50 வருதான்னு பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒரு நீடு என்ன நடக்கணும் உங்க வாழ்க்கையில, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு மாத்திரம் ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு 5 நீட் எழுதுங்க. ஓகேங்களா, இதை எழுதுங்க. இதை எழுதி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நீங்க நீட்டா எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி போங்க. ஓகேங்களா, இத மாத்திரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த ஃபியர் ரிலேட்டட்ல இருக்கிறத எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கான பதில் தான் இது. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டோ டு ஹெட் அப்படியே கவனிக்கணும், கவுண்ட் பண்ணணும். டோல இருந்து ஒவ்வொரு டோவா கவனிச்சு நீங்க எதை மனக்கண்ணில் பாக்குறீங்களோ அதை கவுண்டா ஆட் பண்ணிக்கோங்க ஹெட் வரைக்கும். ஸோ ஒரு 50 கவுண்ட் 40 கவுண்ட்னா ஒரு நீடு என்ன நடக்கணும் உங்க வாழ்க்கையில, என்ன நடக்கணும். இப்ப ஜனனி சொன்ன மாதிரி எனக்கு இவங்க வந்து ஒரு அன்பா பேசணும், இவங்க வந்து எனக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னா அதை எழுதுங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் ஒரு 5 தடவை இப்படி பண்ணி 5 நீட் எழுதுங்க, என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நடக்கணுங்கிறத எப்பவுமே கவனிக்கணும் அப்படின்னா, இத உங்களால சொல்ல முடிஞ்சா கண்டிப்பாவே உங்களுக்கு நெக்ஸ்ட் உருவாகிற செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நாளைக்குங்கிறது புதுசு, நாளைக்கு என்னன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த இயற்கை வெயிட் பண்ணும். எதுக்காக வெயிட் பண்ணுதுன்னா, நீங்க எதையாவது சொல்லி வச்சீங்கன்னா தான் அதுக்கான எனர்ஜியே அது உங்களுக்கு உருவாக்கும். நீங்க சொல்லியே வைக்கலைன்னா நீங்க என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அதையே திரும்ப உங்க லைஃப்ல காமிச்சிட்டு போகும். ஓகேங்களா, சோ அதனால எழுதிட்டு என்ன நடக்கும்னு எழுதிட்டு அதை அப்படியே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி தூங்க, கண்டிப்பா சூப்பரான தூக்கம் வரும். ஓகேங்களா, சோ இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு மறுபடியும் நம்ம 7 மணிக்கு ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு நம்ம கனெக்ட் ஆகலாம். தேங்க்யூ.